पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुकं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ओम शांति शांति शांतिः। ओम यश्चन्दसां वृषभो विश्वरूपः छन्दोभ्योऽध्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ओम शांति शांति शांति। नारायण 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 नारायण। எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜீவன் முக்தி விவேக கிரந்தம் ஆரம்பிச்சிருக்கோம். ஆரம்பித்தாலும் கூட பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே டாப் கியரில் போகக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு நிறைய மெமரி லாஸ் இருக்கிறதுன்றது நமக்கு தெரியும். பகவத்கீதை எல்லாரும் 18வது சாப்டர் வந்திருந்தாலும் கூட நம்ம என்ன பண்ணுறோம், 6 சாப்டரில் என்ன பார்த்தோம்ன்றதை மறந்துடுறோம். சந்நியாசம் தேவையா தேவையில்லையா, மெயின் பார்த்தீங்கன்னா இதுதான் கேள்வி. மோட்சத்துக்கான சாதனம் என்ன, மோட்சத்துக்கு என்ன சாதனம்? ஜீவன் முக்தி விவேகத்திலிருந்து ஸ்ருதியிலிருந்து அநேக கிரந்தங்கள் பார்த்தீங்கன்னா தியாகத்தினால மட்டும்தான் அமிர்தத்துவத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லுது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துல நமக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவு உண்டாகணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சங்கர பாஷ்யம் பார்த்தீங்கன்னா பகவத்கீதைக்கு எதெல்லாம் சம்பந்த பாஷ்யம் பண்ணியிருக்காரோ ஒவ்வொரு அத்தியாயத்துக்கு மேலையும் ஆச்சாரியார் கொஞ்சம் பெரிய பெரிய பாஷ்யங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், முதல் பாஷ்யம் பண்ணி முடிச்சு இப்போ 2வது பாஷ்யம் டாக்குமெண்ட் ரிலேட்டட் டாக்குமெண்ட் 2வது பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 2வது அத்தியாயத்தில் 10வது ஸ்லோகத்துக்கு மேலே இருக்கிற பாஷ்யம். இந்த பாஷ்யத்தில் நேற்று என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, சோகம் மோகம் இதுதான் பார்த்தீங்கன்னா சம்சாரத்தோட காரணம் அப்படின்றது நிரூபணம் பண்ணியிருக்கோம். என்ன சோக மோகம் அப்படின்னும் போது, மோகத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோகம்னா மயக்கம். எப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றை வேற ஒன்றா பார்க்குறோமோ அதுக்கு பேர் மயக்கம் அப்படின்னு பேர். கைத்தை பார்த்தீங்கன்னா பாம்பா பார்க்கறது பார்த்தீங்கன்னா மோகம். அப்போ கைத்தை பாம்பா பார்க்கறதுக்கு எது காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆஃப் லைட் இருக்கணும், அரை இருட்டு இருந்தால் தான்
நம்ம கைத்த பாம்பா பார்க்க முடியும். அப்ப அந்த அரை இருட்டுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா அவித்யான்னு பேரு. அந்த அவித்யாக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒன்ன வேற ஒன்னா பார்க்கிற வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோகம் உண்டாகுது. அந்த மோகத்தினால நம்ம என்ன பண்றோம், கையில பாம்பா பார்த்தோன்னே ஒரு பயம் உண்டாகுது. இதேதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இடத்துல அப்ளை பண்ணும்போது ஒரு ஜீவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆத்ம தத்துவத்தை, சரீரமில்லாத ஆத்ம தத்துவம், நிர்குண நிராகாரம், இந்த நான் அப்படின்ற ஆத்ம தத்துவத்துக்கு மேல அவித்யினால அஜானத்தினால நான் என்ன பண்றேன், ஒரு மோகம் உண்டாகுது. அந்த மோகத்தினால நம்ம என்ன பண்றோம், ஒன்ன வேற ஒன்னா நம்ம பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம், கைத்துக்கு மேல பாம்பு பார்த்த மாதிரி நான் ஷரீரம் அப்படின்றத பார்க்கிறோம். அப்போ நானை நானா பார்க்காம ஷரீரமா பார்க்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா மோகம். அதுக்கு காரணம் எது அப்படின்னா அவித்யா. அப்ப அவித்யாவையும் மோகத்தையும் நம்ம என்ன பண்றோம், ஒரே விஷயமா சொல்றோம், காரிய காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதனால நமக்கு என்ன உண்டாகுது அப்படின்னு கேட்கும்போது, நான் சரீரம்னு பார்க்க ஆரம்பிச்சதுனால இந்த சரீரத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக, எப்பவுமே சாகக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்காக நம்ம நிறைய பண்றோம். அதே மாதிரி என்ன சார்ந்தவங்களா இருக்கக்கூடிய என்னையே நான் வந்து சரீரமா பார்க்கும்போது என்ன சார்ந்து இருக்கக்கூடிய மற்றவங்க எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன், சரீரமா பார்க்கிறேன். அப்ப சரீரமா பார்க்கறதுனால என்ன உண்டாகுது, ஒண்ணு நான் அவங்கள விட்டு போயிடுவேன், இல்லை அப்படின்னா என்னை விட்டு அவங்க போயிடுவாங்க, இல்லைன்னா அவங்கள விட்டு நான் போயிடுவேன். இதுதான் நடக்க போகுது. அதனால்தான் ஆச்சாரியர் ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு என்ன மோகம் இருந்துச்சுன்றதை காட்டுறார். காட்டும் போதே வந்து பாத்தீங்கன்னா அகமேஷாம் மம ஏதே, இவர்கள் என்னுடையவர்கள், நான் அவர்களுடையவன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மோகத்துக்கான வந்து பாத்தீங்கன்னா பீஜம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். இதை காட்டிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன ஒரு ஃபைனலா பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேத்து பாட்டத்தோட முடிவுல வந்திருக்கோம். என்ன அப்படின்னா, இந்த சம்சாரத்துக்கு பீஜம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சோகமோகவ் அப்படின்னு முடிச்சிருக்காரு. சோகமோகவ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மோகப்படுறோம். உங்களுக்கு ஒரு ஷடார சக்கரம் அப்படின்னு ஒன்று இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்மளோட இதில் வந்து குரூப்பில் வந்து ஷடார சக்கரம்னு ஒன்று போட்டிருக்கேன். கிளாஸ் முடிஞ்சோன்னு எடுத்து பார்த்துங்க. இந்த சம்சார சக்கரத்தை வந்து பார்த்தீங்கன்னா 6 சக்கரங்களா, 6 ஆரங்களை உடைய சக்கரங்களா வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரங்கள் சொல்லுது. அதுல என்னென்ன ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவித்யா. அவித்யால இருந்து வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா, தன்னை தேகமா நினைச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இவன் என்ன பண்றான், தன்னை தேகமா நினைச்சுக்கிட்டு இதை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக என்ன பண்றான் அப்படின்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா நீண்ட காலம் இந்த சாகாதவனா இங்கேயே இருக்கணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் இவனுக்கு உண்டாகுது. அதே மாதிரி சச்சிதானந்தமா இருக்கிற இவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இருக்கணும் அப்படின்ற முதல் சங்கல்பம் சத். நான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அறிவை சம்பாதிக்கணும்ன்றது சித்தம்சம். அதே மாதிரி வந்து நான் ஆனந்தமா எப்பவுமே இருக்கணும் அப்படின்றது ஆனந்தத்தோட அம்சம். இந்த சச்சிதானந்தத்துல இருந்து இவனுக்கு என்ன ஆகுது, தேகத்துல இந்த சச்சிதானந்தத்தை என்ன பண்றான், அவன் ட்ரை பண்றான். அப்ப நம்ம எல்லாத்துக்கும் பேசிக்கலா இந்த 3 சங்கல்பங்கள் நமக்கு வருது. அவித்யிலிருந்து வரக்கூடிய சங்கல்பம், நான் சாகாம இருக்கணும், நான் எல்லா அறிவையும் உடையவனா இருக்கணும், நான் எப்பவும் ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னு 3 சங்கல்பங்கள். இதுதான் பேஸா இருக்கிற சங்கல்பம். இந்த சங்கல்பத்திலிருந்து நமக்கு என்ன உண்டாகுது அப்படின்னா, சங்கல்பத்தை பூர்த்தி பண்றதுக்காக மனசுல ஆலோசனை பண்றோம். புத்தியில சங்கல்பம், மனசுல ஆலோசனம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது எக்ஸிக்யூட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த சரீரத்துல நிறைய கர்மாக்களை பண்றோம். நான் வாழ்றதுக்காகவும் எப்பவுமே வாழ்ந்துகிட்டு இருக்கணும்ன்றதுக்காகவும் நல்ல நாலேஜோட இருக்கணும்ன்றதுக்காகவும் எப்பவுமே ஆனந்தமா இருக்கணும், துக்கமே வரக்கூடாதுன்றதுக்காகவும் நம்ம நிறைய கர்மாக்களை வந்து பாத்தீங்கன்னா பண்றோம், புண்ணியம் பாபம். அப்ப சங்கல்பம், சங்கல்பத்துல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா புண்ணிய பாபம். புண்ணிய பாபத்தை பண்றது மூலமா நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் சஞ்சிதத்துல போய் ஸ்டோர் ஆகி அந்த புண்ணிய பாபம் மெச்சூரிட்டி ஆகி வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்கிருந்து நமக்கு ஜென்மங்கள் பிராப்தி ஆகுது. சுக ஜென்மங்கள் அப்படின்னா தேவாதி பிறவிகள் வந்து பாத்தீங்கன்னா சுக ஜென்மங்கள். அதே நேரத்துல கொஞ்சம் கீழான பிறவிகள் வந்து பாத்தீங்கன்னா பாப்பம் சம்பாதிச்சுனா கீழான பிறவிகள். புண்ணிய பாப்பம் ரெண்டுமே ஈக்குவலா மெச்சூரிட்டி ஆச்சு அப்படின்னா மனுஷ ஜென்மம். இந்த ஜென்மத்தை எடுத்த மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க அனுபவிக்கக்கூடிய புண்ணிய அந்த சுக துக்கங்களும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பதிவாகுது வாசனைகளா. சுக ஜென்மத்திலிருந்து சுக வாசனை, துக்க ஜென்மத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா துக்க வாசனைகள் பதிவாகுது. அந்த வாசனைகள் என்ன பண்ணுது, திரும்பவும் எனக்கு சுகம் வேணும் சுகம் வேணும் அப்படின்னு நமக்குள்ளார உண்டாகுது. எனக்கு துக்கம் வேணாம் துக்கம் வேணாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒவ்வொரு பிறவியோட ஆரம்பத்திலையும்
நமக்கு என்ன உண்டாகுது அப்படின்னா, நம்ம வாசனைகள்ல இருந்து எனக்கு சுகம் வேணும், எனக்கு துக்கம் வேண்டாம் அப்படின்னு சங்கல்பம் உண்டாகும். ஸ்மிருதி ஸ்மிருதியில இருந்து சங்கல்பம். அப்போ இது பாத்தீங்கன்னா தொடர்ந்து எல்லா ஜென்மத்திலையும் இந்த விஷயங்கள் போயிட்டே இருக்கு. அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னை பாத்தீங்க அப்படின்னா தேகமா பார்க்கறது தான் இருக்க எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கிறது. எப்போ தன்னை பாத்தீங்கன்னா தேகமில்லை அப்படின்னு ஒருத்தன் பார்க்கிறானோ, அப்போ பாத்தீங்கன்னா இந்த எல்லா விஷயங்களும் நிவர்த்தி ஆயிடும். இதுக்காக தான் பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றார், இந்த மொத்த சம்சாரத்துக்கு எதுப்பா காரணம் அப்படின்னா சோக மோகம். சோகம் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம பண்ற துக்கம். அதுக்கப்புறம் மோகம்ன்றது பாத்தீங்கன்னா அவித்யாவையும் அவித்யா காரியத்தையும் ஒன்னா சேர்த்து மோகம்னு நம்ம சொல்றோம். மோகம்னா அவித்யா. அவித்யால இருந்து தான் பாத்தீங்கன்னா துக்கம் உண்டாகுது. அவித்யாவும் சோகமும் தான் இந்த மொத்த சம்சாரத்தோட காரணம் சொல்லியாச்சு. இன்னைக்கு பாட்டம் ஆச்சாரியார் பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறார். இந்த சம்சாரம் நிவர்த்தி ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்கும்போது, யோக சூத்திரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிரக்கிரியா யூஸ் பண்ணியிருக்கோம். யோக சூத்திரத்துல வாசனைகள் இந்த சித்தத்துல ஒரு காரியம் பண்ணும் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இப்போ பாத்தீங்கன்னா கிரி பிரதட்சணம் பண்றேன். நான் பாத்தீங்கன்னா கிரி பிரதட்சணம் திருவண்ணாமலையை 14 கிலோமீட்டர் கிரி பிரதட்சணம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பண்ற கர்மா பாத்தீங்கன்னா புண்ணிய கர்மா ஆயிடுச்சா. அப்ப புண்ணிய கர்மா என்ன பண்ணும், சஞ்சிதத்துக்கு பாத்தீங்கன்னா ஆகாமியா இருக்கிறது சஞ்சிதத்துக்கு போய் ஸ்டோர் ஆகும். மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு எப்ப மெச்சூரிட்டி ஆகும்னு தெரியாது. கூடவே இந்த 14 கிலோமீட்டர் நான் நடக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்குது. நைட்டு பாத்தீங்கன்னா ஒரு 2 மணிக்கு எந்திரிச்சு கிரி பிரதட்சணம் பண்றேன். அப்ப காலையில 5 மணிக்கு அந்த 3 மணி நேரம் பாத்தீங்கன்னா அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஆனந்தம். அப்போ பாத்தீங்கன்னா நிறைய அனுபவங்களும் கிடைக்குது, ஒரு ஆனந்த அனுபவம் கிடைக்குது. அப்போ ஒரு கர்மா பாத்தீங்க அப்படின்னா எந்த காரியம் பண்ணாலும் ஒரு கர்மா நடக்கும். அந்த கர்மாக்குள்ளார பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவம் பாத்தீங்கன்னா உண்டாகும். அது சுகமா இருக்கும், துக்கமா இருக்கும். புதுசா யாராவது பண்றாங்க அப்படின்னா என்ன இருக்கும், ஒரு 5 கிலோமீட்டர் போகும்போதே காலில் வலி ஆரம்பிச்சிடும். ஒரு பக்கம் ஆனந்தமும் கிடைக்கும், ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லா பாத்தீங்கன்னா அவங்க கிராஸ் பண்ணி முடிக்கும் போது போதும் போதும் அப்படின்னு கிராஸ் பண்ணி முடிப்பாங்க. இப்ப எங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு, ரெகுலரா போயிட்டு இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரே ஆனந்தம் தான், சூப்பரா இருக்கும். அப்படி ஏர்லி மார்னிங் எல்லாம் போனோம்னா ஆனந்தமா இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா ஒரு காரியம் பண்ணும் போது சுகமும் துக்கமும் கிடைக்கும் அனுபவம். அது பாத்தீங்கன்னா வாசனைகளா உங்க சித்தத்துல போய் ரிஜிஸ்டர் ஆயிடும். அந்த கர்மா பாத்தீங்கன்னா சஞ்சிதமா பாத்தீங்க அப்படின்னா அவ்யாக்கிருதம் சொல்ற மாயா தத்துவத்துல போய் ஃபுல்லா அந்த சஞ்சித கர்மத்துல போய் ஸ்டோர் ஆயிடும். அப்ப சஞ்சித கர்மா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெர்த்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். மெச்சூரிட்டி ஆக ஆக அந்த பெர்த், ஒவ்வொரு பெர்த் எடுக்கும் போதும் இந்த வாசனை நம்ம அனுபவம் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கோம்ல, ஒவ்வொரு விஷயத்திலயும் அனுபவம் பண்ணிருக்கோம்ல. காஃபி குடிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு கேதார்நாத் போனதுல இருந்து, அமர்நாத் போனதுல இருந்து, கைலாஷ் போனதுல இருந்து, மலையை சுத்தினதுல இருந்து, ஒரு பூஜை பண்ணதுல இருந்து, என்னென்னலாம் புண்ணியங்கள் பண்ணமோ, என்னென்னலாம் பாப்பம் பண்ணமோ, அதோட பதிவுகள் எல்லாம் வாசனைகளா உண்டாயிருக்கும். யோக சூத்திரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசனைகளை பாத்தீங்கன்னா நாசம் பண்றது மூலமா ஜீவன் முக்தியை சொல்லுது. இதே வேதாந்தத்துல ஆச்சாரியார் என்ன பண்றாரு அப்படின்னா கர்மத்தை நாசம் பண்றது மூலமா மோட்சத்தை பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தியை சொல்றாரு. நம்ம வித்யாரணி சுவாமி என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் இணைச்சு என்ன பண்ண போறார், இந்த ஜீவன் முக்தி விவேகத்துல சொல்ல போறார். ஜீவன் முக்தி விவேகத்துல என்ன இருக்குன்னா தத்துவ விசாரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒண்ணு, கூடவே பாத்தீங்க அப்படின்னா வாசனாட்சயம் மனோநாசம்னு சொல்லக்கூடிய 2. இந்த வாசனாட்சயம் மனோநாசம்ன்றது வாசனைகளை நாசம் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தத்துவ விசாரம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மத்தை நாசம் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா தத்துவ விசாரம். இந்த ரெண்டுத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வாசனைகளும் கர்மங்களும் தான் பாத்தீங்கன்னா மொத்தமா எடுத்துங்க, சேர்த்து வச்சு எடுத்தீங்கன்னா கர்மங்களும் வாசனைகளும் தான் பிறவிக்கு காரணம். அந்த பிறவிக்கு காரணமா இருக்கக்கூடிய கர்மங்களையும் வாசனைகளையும் நாசம் பண்றது மூலமா ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தி சித்திக்கும் அப்படின்றதுதான் இந்த ஜீவன் முக்தி விவேகத்தோட தாற்பயம். சங்கரர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன டிராவல் பண்றாருன்னு பாருங்க. இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. சம்சார நாசத்துக்கு என்ன சாதனம் அப்படின்னும் போது உபாயம் என்ன அப்படின்னும் போது ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். நேற்று எங்க விடுறனோ அங்க ஒரு மார்க் பண்ணி வச்சுங்க, நம்ம கண்டினியூ பண்றதுக்கு சரியா இருக்கும். தயோகோச்ச சர்வகர்ம சந்நியாச பூர்வகாத் ஆத்ம ஞானாத் ந அந்யதோ நிவர்த்திக்கு. கோல்டன் வேர்ட், அதை ஹைலைட் பண்ணிங்க. ஆச்சாரியரோட வச்சனம் என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா தயோகோச்ச அப்படின்னா என்ன அர்த்தம், சோகம் மோகம்.
சோகமோகம் தான் சம்சாரத்துக்கு காரணம். நான் நேற்று பாடத்தில் முடிச்சிருக்கோம். சோகம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயம் நம்மளை விட்டு விலகி போனாலும் நமக்கு ஒரு சோகம் உண்டாகுது. அதான நேச்சர். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நினைச்சதெல்லாம் நடக்கலை, அதான் சோகம். அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? ஒரு அவித்யா இருக்கு, ஒரு மோகம் இருக்கு. அப்ப அவித்யினால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோகம் உண்டாகுது. இந்த சோகமும் மோகமும் தான் சம்சாரத்துக்கு பீஜ காரணம். இதை நிவர்த்தி பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா தயோகோச்ச, இந்த இரண்டையும் கூட சர்வ கர்ம சந்நியாச பூர்வகாத், சர்வ கர்மங்களையும் தியாகம் பண்றது மூலமா ஆத்ம ஞானாத், ஆத்ம ஞானத்தினால மட்டும்தான். ஆத்ம ஞானம்னா என்னது? அதுல ரெண்டா பிரிக்கிறோம், பரோட்சம் அபரோக்ஷம் அப்படின்னு பிரிக்கிறோம். இந்த பரோட்ச ஞானம்ன்றது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் மெசேஜா நமக்கு வந்து சாஸ்திரத்துல இருந்து கிடைக்கிற நாலேஜுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பரோட்சம் அப்படின்னு பேர். புத்தியினால நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பரோட்ச ஞானம் அப்படின்னு பேர். சாஸ்திரம் கேட்கிறோம், நான் வந்து ஆத்மாவா இருக்கேன், இந்த தேகம் இல்லை, மனசு இல்லை, புத்தி இல்லை, நான் வந்து பாத்தீங்கன்னா சுத்த ஆத்மா, எனக்கு தேகம் இல்லை அப்படின்னு நம்ம கேட்டு நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் ஞானம். அப்ப தெரிஞ்ச மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா பலன் கிடைக்குமா அப்படின்னா பலன் கிடைக்காது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்ம ஞானத்தினால அப்படின்னாவே என்ன அர்த்தம்? அனுபூதி ஞானம் அப்படின்னு எடுக்கிறோம். ஜீவன் முக்தி விவேகத்துல இதை தான் சொல்ல போறோம். அப்ப ஆத்ம ஞானத்துக்கு அந்நியமா ந அந்நியத்தோ நிவர்த்தி, நிவர்த்தின்றது சம்பவிக்கவே சம்பவிக்காது. சோகமோகம் நிவர்த்தியே ஆகாது இதுக்கு அந்நியமா. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வ கர்ம சந்நியாசத்தை பண்ணி ஆத்ம ஞானத்தோட நிஷ்டையினால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சோக மோகங்கள் நிவர்த்தி ஆகின்றன அப்படின்னு அர்த்தம் இருக்கணும். அப்போ ஆத்ம ஞானம் தான் சாதனம். அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வ கர்ம சந்நியாச பூர்வகாத். ஏன் சர்வ கர்மத்தை விடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த கர்மமா இருந்தாலும் என்ன ஆங்கிள் இருக்கும்? எந்த கர்மா நீங்க பண்ணுங்க, எந்த கர்மா பண்ணினாலும் அந்த கர்மா ஒன்று புண்ணியமா இருக்கும், இல்லைனா பாப்பமா இருக்கும், இல்லைனா புண்ணிய பாப்பம் கலந்திருக்கும், இல்ல அப்படின்னா வேற ஒரு கர்மாவும் சொல்றோம் ரிக்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நியூட்ரல் கர்மா. புண்ணியமும் இருக்காது, பாப்பமும் இருக்காது, சும்மா விரதையே உட்கார்ந்து இருக்கிறது. சும்மா உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூட்ரல் கர்மா அப்படின்னா சேர்த்துறோம், ரிக்த கர்மான்னு பேர், அது பேர். அப்போ இந்த 4 விதமான கர்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த கர்மா பண்ணினீங்கனாலும் இதுல 4 வெரைட்டி தான் இருக்கும். அப்ப இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சிதத்துக்கு போயிடும். அதே மாதிரி எந்த கர்மா பண்ணாலும் ஒரு அனுபவமானது உண்டாகும், சுகமோ துக்கமோ. ஒரு பலன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்மத்தை பண்ணி அந்த பலன் வந்து சுகம் துக்கம் மோகம் ஏதாவது ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு பலன் கிடைக்கும். நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்க சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா வாசனைகளா பதிவாயிடும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை விட்டீங்க அப்படின்னா நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிரி பிரதட்சணை பண்ணாம உட்கார்ந்துருக்கேன். அப்ப கிரி பிரதட்சணம் பண்ணாம உட்கார்ந்துருக்கேன்னா கிரி பிரதட்சணத்துல உண்டாகக்கூடிய சுகமும் எனக்கு கிடைக்காது, அதுல உண்டாகக்கூடிய கால் வலியும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்டாகாது. அப்ப சுகமும் உண்டாகாது, துக்கமும் உண்டாகாது. நான் பாட்டுக்கு வந்து பேசாம வந்து ஆத்ம ஞான நிஷ்டையில நான் உட்கார்ந்துருக்கேன் அகம் 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 அகம்னு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த கர்மா பண்ணாலும் சுகதுக்க வாசனைகள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புண்ணிய பாப்ப கர்மங்கள், இந்த ரெண்டும் உண்டாகும். நீங்க கர்மத்தை பண்ணல அப்படின்னா வாசனைகள் உண்டாகாது. விஷயம் தான். அப்ப கர்ம நாசம் அப்படின்னு பண்ணும்போதே சர்வ கர்ம சந்நியாசம் பண்றோம் அப்படின்னா எல்லா கர்மங்களையும் விட்டுட்டு ரமணர் மாதிரி சதாசிவ பிரம்மேந்திரர் மாதிரி யாரெல்லாம் ஆத்ம ஞானம் அடைஞ்சாங்களோ அவங்க மாதிரி மகா பெரியவர் மாதிரி எத்தனை பெரியவங்க இருந்தாங்களோ எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க? சர்வ கர்மங்களையும் விட்டுட்டு பேசாம ஆத்ம ஞான நிஷ்டைக்காக உட்கார்ந்துருக்காங்க. அப்ப ஆத்ம ஞான நிஷ்டை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தான் தானாய் நிற்றல் தான். சர்வ கர்மங்களையும் விட்டுட்டு தான் தானா நிக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சோக மோகம்னு சொல்லக்கூடிய சம்சாரத்திற்கான காரணங்களை நாசம் செய்வதாக இருக்கும். இதைதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா சொல்லுவார். நம்ம சாதனா பஞ்சகம் அப்படின்னு சங்கரர் ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார். அது வந்து பாத்தீங்கன்னா கடைசியில சொல்லும்போது சொல்லுவார் ஏகாந்தே சுகமாசிரியதாம் அப்படின்னு சொல்லுவார். தன்னா வந்து பாத்தீங்கன்னா ஏகாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா தான் 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 வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்திலேயே நிக்கிறது. பாத்தீங்க அப்படின்னு நான் சொல்றேன், அது நம்ம சாதனா பஞ்சகத்தையும் உங்களுக்கு வந்து படிச்சு காட்ட போறேன். பிரவிற்த்தி நிவர்த்தி அப்படின்ற விஷயத்துல டாக்குமெண்டாவே அதை நம்ம பார்க்க போறோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா லைஃப்லயும் வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா 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 நீங்க எங்க போறோம் அப்படின்னா சர்வத்தையும் விட்டுட்டு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆத்மாவே சரணாகதி பண்ணி ஆத்மாலேயே நிக்கிறது தான் இந்த சம்சாரத்தோட நாசத்துக்கு காரணம் அப்படின்னு சாதனம் சொல்லியாச்சு. ஆச்சாரியர் சொல்றாரு இதுக்கு அந்நியமா ந அந்நியத்தோ நிவர்த்தி, இதுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி சம்பவிக்கவே சம்பவிக்காது.
தது உபதிதிக்ஷு, இந்த விஷயத்தை உபதேசம் பண்றதுக்கு இச்சை உடையவரா பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, சர்வ லோக அனுகிரகார்த்தம் அர்ஜுனம், எல்லா லோக மக்களுக்கும் அனுகிரகம் பண்ணணும். இதுதான் வேதத்தோட அர்த்தம். பிரவൃத்திக்கு அப்புறம் நிவர்த்தி. நிவர்த்தின்றதுக்கு அர்த்தம் என்னது? சர்வகர்ம சந்நியாசம் பண்ணிட்டு ஆத்ம ஞானத்திலேயே நின்று அதுலயே நின்று நிஷ்டையை அடைஞ்சு மோட்சம் அடைதல். இதை பாத்தீங்க அப்படின்னா உபதேசம் பண்ணணும்னு, அனுகிரகம் பண்ணணும் இந்த உலக மக்களுக்கெல்லாம் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணார்? அர்ஜுனம் நிமித்தீகிருத்திய, அர்ஜுனனை பாத்தீங்கன்னா ஒரு நிமித்தமா முன்னாடி வச்சுக்கிட்டு ஆக பகவான் வாசுதேவன் என்ன பண்றார்? இந்த வச்சனத்தை சொல்ல ஆரம்பிச்சார். அசோச்சியானித்யாதி கீதால பாத்தீங்க அப்படின்னா 2வது சாப்டர்ல 11வது ஸ்லோகத்திலிருந்து அசோச்சியானன்வசோச்சஸ்வம் பிரஜாவாதாம்ச்ச பாஷசே கதாசூன கதாசூம்ச்ச நானுசோச்சந்தி பண்டிதாக அப்படின்னு ஒரு ஸ்லோகம் ஆரம்பிக்குது. இந்த 11வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிச்சு 30வது ஸ்லோகம் வரைக்கும் இருக்கிற 2வது சாப்டர்ல இருக்கிறது என்ன அப்படின்னா, பண்டிதர்கள் பாத்தீங்க அப்படின்னா யார் இறந்து போனாங்களோ அவங்கள பத்தியும் வருத்தப்படுறதில்லை, யாரு இனி வரக்கூடியவங்க பிறக்க போறாங்களோ அவங்கள பத்தியும் வருத்தப்படுறதில்லை. ஏன் அப்படின்னா, பிறந்தவன் பாத்தீங்கன்னா இறந்து போவான், இறந்தவன் பாத்தீங்கன்னா பிறப்பான். இது பாத்தீங்கன்னா அனாதி காலத்துல இருந்து இதான் இந்த சம்சாரத்துல நடந்துகிட்டே இருக்கு. வாஸ்தவத்துல தேகம்தான் பாத்தீங்கன்னா பிறக்குது இறக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சவன் பாத்தீங்கன்னா இதை குறிச்சு புலம்ப மாட்டான். ஆனா நீ பாத்தீங்கன்னா பண்டிதன் மாதிரி பேசுறியே, இதை குறிச்சு பண்டிதன் வருத்தப்பட மாட்டானே, ஞானி புருஷன் வருத்தப்பட மாட்டானேன்னு அங்கிருந்து ஆரம்பிச்சு ஆத்ம ஞானத்தை பாத்தீங்கன்னா 2வது அத்தியாயத்துல 11வது ஸ்லோகத்துல இருந்து என்ன பண்றார்? 31வது ஸ்லோகம் வரைக்கும் ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா உபதேசம் பண்றார். ஆத்மானா என்ன அப்படின்னு இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா கேச்சித் தத்திர கேச்சித் ஆகு. இந்த விஷயத்துல யாருக்காவது டவுட் வரலாம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, சர்வகர்ம சந்நியாசத்தை முன்னிட்டு ஆத்ம ஞானத்தினால ஆத்ம ஞான நிஷ்டை உண்டாகும், அது மூலமா மோட்சம் அப்படின்னு சொன்னோன்னே நிறைய பேர் கர்மிகள் பாத்தீங்கன்னா சொசைட்டியில இருக்காங்க. கர்மகாண்டிகள் அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா பூர்வ மீமாம்சகர்களை பாத்தீங்கன்னா கர்மகாண்டிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, சுவாமி வெயிட் பண்ணுங்க, தத்திர கேச்சித் ஆகும். இந்த விஷயத்துல சில பேர் பாத்தீங்கன்னா இந்த விதமா சொல்கிறார்கள். இப்ப நமக்கு நம்மளோட பட்சங்கள்லாம் இதுல வந்துட போகுது. நமக்கு ஒரு கேள்வி வரலாம், அதுதான் இங்க ஒவ்வொன்றா சொல்றாரு ஆச்சாரியார். சர்வகர்ம சந்நியாச பூர்வகாத் ஆத்ம ஞான நிஷ்டா மாத்திராத். போன இதுல ஆத்ம ஞானத்தினாலன்னு சொன்னாரு. யாராவது கேட்கலாம், சாமி ஆத்ம ஞானம் தானே சொல்லியிருக்காரு, நீங்க என்ன நிஷ்டான்னு போட்டுக்கிறீங்க அப்படின்னா, இப்ப அடுத்த இதுலயே கரெக்ஷன் பண்ணிட்டார் ஆச்சாரியார் சொல்றார், சர்வகர்ம சந்நியாசம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க பாடம் படிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு தியாகம் இருக்கா இல்லையா அப்படின்னா, உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு பாடம் கேட்குறீங்களா, தியாகம் இருக்குல்ல. தியாகம் பண்ணாதான் 3 கிளாஸ் கேட்கணும் அப்படின்னா, இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம இதுல 84 பேர் இப்ப கிளாஸ்ல உட்காந்துருக்கோம்னா, இதுல ஒரு 60 பேர் பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே கீதா கேட்டுக்கிட்டு இருக்கவங்க, யோக சூத்திரம் கேட்டுக்கிட்டு இருக்கவங்க. அப்ப 3 கிளாஸ் ஒரு நாளைக்கு கேட்கணும் அப்படின்னா எப்படி அப்படின்னா, நான் சன்னியாசியா இருக்கிற நான் எதெல்லாம் விட்டுட்டு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கணும், அதே மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய 60 பேரும் பாத்தீங்க அப்படின்னா பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப 60 பேரும் பாத்தீங்கன்னா தியாகம் இருக்கா அப்படின்னா, ஆமா, வேற எல்லா வேலையும் விட்டுட்டு பாத்தீங்க அப்படின்னா இதையே தியாகம் பண்ணிட்டு தான் பாத்தீங்கன்னா உட்காந்து பாடம் கேட்கிறோம். அப்ப பாடத்தை நாள் ஃபுல்லா பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு தியாகம் தேவைப்படுது. உங்களுக்கு தியாகம் இல்லாம இந்த சொசைட்டியை விடாம பாத்தீங்க அப்படின்னா, கர்மத்தை விடாம பாத்தீங்கன்னா ஒரு சிரவண ஞானமே பாத்தீங்கன்னா பூர்த்தி ஆகாது உங்களுக்கு. அப்ப கிரகஸ்தாசிரமத்துல இருந்துகிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சன்னியாசியா இருக்கிற எனக்கும் நம்ம என்ன பண்ணலாம், சின்ன சின்ன கர்மங்கள் பண்ணிக்கிட்டும் கூட பாத்தீங்க அப்படின்னா கிரகஸ்தாசிரமத்துல இருந்துகிட்டு கூட வேதாந்த ஞானத்தை பாத்தீங்கன்னா பரோட்ச ஞானத்தை சம்பாதிச்சிடலாம். மனசுல நல்லா தெரிஞ்சு. அதனாலதான் இப்போ எல்லாத்தையும் உட்கார வச்சு நான் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அப்ப பாடம் சொல்லி கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்த ஞானங்களும் நல்ல பதார்த்தங்களும், நான் சொல்ற எல்லா லாஜிக்கும், இது எல்லாம் புத்திசாலித்தனம் இருந்துச்சுன்னா நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஆனா பாத்தீங்கன்னா நிஷ்டைக்கு போகணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்ப நான் நிஷ்டைக்கு போக முடியுமா அப்படின்னா, ஒரு நாளைக்கு 3 கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். இந்த 3 கிளாஸ் எடுக்கும் போது அதுக்கு பின்னாடி என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, எல்லாத்துக்கும் பிடிஎஃப் பாத்தீங்கன்னா தயார் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கூட பாத்தீங்கன்னா புக் ஒர்க் பாத்தீங்கன்னா 6 புக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் 4 புக்கு கம்ப்ளீட் ஆகும். பகவத்கீதை பெரிய ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் புஸ்தகமா பாத்தீங்கன்னா கொண்டு வர்ற வரைக்கும் எனக்கு ஒர்க் இருக்கு.
இப்ப இன்னும் 2 வருஷத்துக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கணும். அப்ப இந்த ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, நிஷ்டை அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா சொஸ்வரூப அவஸ்தானம். சொஸ்வரூப அவஸ்தானம்னா தான் தானா நிக்கிறதுக்கு பேரு நிஷ்டை அப்படின்னு பேரு. தான் தானா நிக்கிறதுக்கு. அப்ப தான் தானா நிக்கிறதுக்கு இந்த சித்த விருத்திகள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பலவிதமான சித்த விருத்திகள். ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன் மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். நான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிடிஎஃப் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன், காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்னு வச்சுங்களேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு கர்மமா? ஆமா, இதுவும் கர்மம். எந்த கர்மமா இருந்தாலும் அது புண்ணியமோ பாப்பமோ சுவாத்தியாயத்துக்கானதா எதா இருந்தாலும் சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா விக்ஷேபம் பண்றது. அப்ப சித்தத்தை விக்ஷேபம் பண்றதா இருக்கிறத வந்து பண்ணிக்கிட்டு நான் 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 நிற்கவும் முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, யாரா இருந்தாலும் அது சன்னியாசியா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தாசிரமத்துல இருக்கட்டும், பரோட்ச ஞானத்தை அடையறதுக்கு எந்த கர்மத்தையும் விடாம இருக்கலாம். அதே நேரத்துல நிஷ்டை அடையணும், அபரோக்ஷ அனுபூதி அடையணும் அப்படின்னும் போது நிஷ்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், சர்வத்தையும் விட்டுட்டு வெறும் அகமகமகமகம்னு அதுலயே நிக்கிறது. அந்த நிக்கிறதுக்கு தான் சர்வ கர்ம சந்நியாசம் அப்படின்னு வந்து தேவை. ஆச்சாரியார் சொல்றாரு, பூர்வபக்ஷி ரூபத்துல கேள்வி கேட்கிறார். சர்வ கர்ம சந்நியாச பூர்வகாத், எல்லா கர்மத்தையும் விடுதலை முன்னிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஆத்ம ஞான நிஷ்டா மாத்திராத், ஆத்ம ஞான நிஷ்டான்னு பேரு. ஆத்ம ஞானம் பரோட்சம். அந்த ஆத்ம ஞானத்துல நிக்கிறதுக்கு பேரு நிஷ்டான்னு பேரு. நிதராம் திஷ்டதி அப்படின்னு பேரு. தொடர்ந்து நிற்றல், தான் 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 தான்ல நிக்கிறது. அந்த தான்ல நிக்கிறதுக்கு பேர் என்னன்னா ஏவ கேவலாத். இந்த ஆத்ம ஞான நிஷ்டா மட்டும் பண்றது மூலமா தான் கேவலாத்து கைவல்யம் பிராப்தியதே. பூர்வபக்ஷி சொல்றான், அது மாதிரி பிராப்தி ஆகாது. நீங்க சொல்றீங்க அப்படி பிராப்தி ஆகும் அப்படின்னு, அது மாதிரிலாம் ஆகாது சுவாமி. பூர்வபக்ஷி சொல்றான். கொஞ்சம் பேர் சொல்றாங்க, யார் கர்மகாண்டிகள் சொல்றாங்க, அது மாதிரிலாம் இல்லை. சர்வ கர்மத்தையும் சன்னியாசம் பண்ணிட்டு ஆத்ம ஞான நிஷ்டா மட்டுமா நீங்க நின்னாதான் மோட்சம்னு சொல்றீங்களே, அது மாதிரிலாம் பிராப்தி ஆகாது கைவல்யம். கிம் தரி, ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றான், அக்னிஹோத்ராதி ஸ்ரௌத்த ஸ்மார்த்த சகிதாத். நம்ம என்ன பண்றோம், வைதிக கர்மங்களுக்கு எல்லாம் பேர் என்ன பேரு அப்படின்னா, அக்னிஹோத்திரம் பேஸ் பண்ணி இருக்கிற கர்மங்களுக்கு எல்லாம் பேர் வந்து ஸ்ரௌத்த கர்மங்கள் அப்படின்னு பேர். இப்ப நீங்க யாகம்லாம் ஏதாவது பண்றீங்க அப்படின்னா, அந்த யாகத்துக்கெல்லாம் வந்து அக்னி எங்க இருந்து கொண்டு வருவாங்கன்னா, அக்னிஹோத்திரத்தை பண்ணக்கூடிய அக்னியிலிருந்து தான் அக்னியை கொண்டு வருவாங்க. இப்ப எங்கேயாவது மகாராஷ்டிரால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோமம் நடக்குதுன்னு வச்சுங்க, ஒரு யாகம் நடக்குது, சோம யாகமோ இல்ல வாஜ்பேயி யாகமோ அஸ்வமேத யாகமோ, இது மாதிரி ஏதோ ஒரு யாகம் நடக்குதுன்னு வச்சுங்க. அந்த யாகத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரு வந்து பாத்தீங்கன்னா அக்னிஹோத்திரம் நித்தியம் பண்ணிக்கிட்டு இருக்காரோ, அக்னிஹோத்திரிகள்லாம் இல்லைங்க, மொத்தம் ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. அக்னிஹோத்திரிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த நித்திய அக்னிஹோத்திரத்தோட குண்டத்துல இருக்கிற அக்னி அணையாம இருக்கும். அந்த அக்னியில இருந்து தான் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா அக்னிஹோத்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா அக்னிஹோத்திர அக்னியில இருந்து தான் யாகத்துக்கான அக்னியை வந்து பிரதிஷ்டா பண்ணுவாங்க. அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைதிகத்துல சொல்லப்பட்ட யாகங்களுக்கு எல்லாத்துக்கும் பேரு ஸ்ரௌத்த கர்மங்கள் அப்படின்னு பேரு. ஸ்ருதி விகிதம் ஸ்ரௌத்தம். அதுக்கப்புறம் ஸ்மார்த்த கர்மங்கள் அப்படின்னா என்னது, நம்ம டே டு லைஃப்ல எல்லாம் பண்ணிட்டு இருக்கோமோ, கிரகஸ்தாசிரம தர்மம் பண்ணிட்டு இருக்கோம், சன்னியாசாசிரம தர்மம் நான் பண்ணிட்டு இருக்கேன், பிரம்மச்சாரி ஆசிரமத்தோட தர்மம் பண்ணிட்டு இருக்கோம், சின்ன சின்ன ஹோமங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாம் கணபதி ஹோமம் மாதிரியான ஹோமங்கள், இதெல்லாம் பூஜைகள் புனஸ்காரங்கள், இதெல்லாத்துக்கும் பேர் என்ன பேரு, தானங்கள் தர்மங்கள் இதெல்லாம் பண்றோம். இதெல்லாம் பேர் வந்து ஸ்ரௌத்த கர்மத்துக்கு அந்நியமா ஸ்மார்த்த கர்மங்கள் அப்படின்னு பேர். ஸ்மார்த்த கர்மம்னா என்ன அர்த்தம், ஸ்மிருதிகளால விகிதம், ஸ்மிருதிஷு விகிதம் ஸ்மார்த்தம். ஸ்மிருதிகளில் சொல்லப்பட்டது எதுவோ அதுக்கு பேர் ஸ்மார்த்த கர்மங்கள் அப்படின்னு பேர். அப்ப வேதத்துல சொல்லப்பட்டது ஸ்ரௌத்தம், ஸ்மிருதி கிரந்தங்கள்ல சொல்லப்பட்டது, தர்மசாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டது ஸ்மார்த்தம். இந்த ரெண்டு கர்மங்களையும் அக்னிஹோத்ராதி ஸ்ரௌத்த ஸ்மார்த்த கர்ம சகிதாத், இந்த ரெண்டு கர்மங்களையும் விடக்கூடாது, விடாம இவற்றோடு சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஞானாத் சகிதாத் அப்படின்னா இவற்றோடு கூடிய ஞானத்தினால கைவல்ய பிராப்தி இது ஸ்கேச்சித்து ஆகு. அந்த மேல இருக்கிறத போட்டு இது மாதிரி சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சொல்கிறார்கள். யாரா சொல்லுவாங்களா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கர்மகாண்டத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய பேர்கிட்ட உள்ள போயிருக்கு. கர்மகாண்டத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப போயிருக்கு. சங்கரர் போகவே இல்லை, அதனால தான் நான் இதை எடுத்துட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா, சங்கரர் தூக்கி சிலையா வச்சு அவருக்கும் ஒரு ஆரத்தி காட்டி அபிஷேக ஆராத்தி பண்ணி ஒரு சங்கல்பம் பண்ணி ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சங்கரரை தூக்கி பாஷ்யத்தை படிக்கிறதெல்லாம் விட்டாச்சு.
ஏன்னா சங்கர மரங்கள் எல்லாமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ திருவண்ணாமலையில் ஒரு சங்கர மரம் இருக்குது. என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு சிலையை வச்சிருக்காங்க, அவ்வளோதான். ஒரு சின்ன சிலையை வச்சுக்கிட்டு அதுக்கு ஆரத்தி காட்டிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. சங்கர பாஷ்யம் படிக்கணும்ப்பா அப்படின்னா சங்கர பாஷ்யம்லாம் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட மனசுலையும் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரௌத்த கர்மங்களை விடக்கூடாது, ஸ்மார்த்த கர்மங்களையும் விடாமல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஆத்ம ஞானத்தையும் கூட சேர்த்துக்கணும். சகிதாத் ஞானாத், இதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கைவல்ய பிராப்தி இது, கைவல்ய பிராப்தி அப்படிதான் மோட்சமானது உண்டாகும். இது சர்வாசு கீதாசு நிச்சிதக அர்த்தக இது. அவங்க சொல்றாங்க கீதையோட அர்த்தம் இதுதான், கீதையில வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு இன்டர்பிரேஷன் தப்பா பண்றாங்க. அப்ப ரெண்டு பட்சம் எடுத்துங்க. சங்கரரோட பட்சம் சர்வ கர்ம சந்நியாசத்தினால வெறும் ஆத்ம ஞான நிஷ்டையினால கைவல்யம் உண்டாகும், இது சங்கரரோட பட்சம். இதுக்கப்புறம் கர்மிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லை இல்லை, கர்மத்தை பண்ணிக்கிட்டே ஞான கர்ம சமுச்சயம் அப்படின்னு அதுக்கு பேர். கர்மத்தை பண்ணிக்கிட்டே, எந்த கர்மம்? ஸ்ருதி சொல்லப்பட்ட ஸ்ரௌத்த கர்மத்தையும் ஸ்மிருதிகள் சொல்லப்பட்ட ஸ்மார்த்த கர்மத்தையும் பண்ணிக்கிட்டே, வைதிக கர்மத்தையும் கிரகஸ்தாசிரமத்துல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த கர்மங்களையும் பண்ணிக்கிட்டே கூடவே ஆத்ம ஞானத்தினால கைவல்யம் உண்டாகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பூர்வ மீமாம்சகர்கள் சொல்கிறார்கள், கர்மகாண்டிகள் சொல்கிறார்கள். இதை புரிஞ்சுங்க. இதுதான் கீதா சொல்லுது அப்படின்னு அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்டர்பிரேஷனும் பண்ணுகின்றார்கள். இதுக்கு என்ன பட்சம்னு பேரு அப்படின்னா ஞான கர்ம சமுச்சயம் அப்படின்னு பேரு. சமுச்சயம்னா என்ன அர்த்தம்? ரெண்டும் சேர்த்து. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம பாடம் கேட்டுட்டு இருக்கோம்ல, பாடம் கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா 86 பேர் இருக்கும் அப்படின்னா, நிறைய பேர் சுவாமி எனக்கு இந்த கமிட்மெண்ட் இருக்கு அப்படின்னு மெசேஜ் போட்டாங்க. இந்த கமிட்மெண்ட் இருக்கு, நான் வந்து பாத்தீங்கன்னா அங்க போகணும் இங்க போகணும், இந்த ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு ஒரு எக்ஸ்கியூஸ், ஒரு 4 நாள் லீவு கொடுங்க, 5 நாள் நான் வரமாட்டேன் கிளாஸ்க்கு, நான் யூடியூப்ல கேட்டுக்கிறேன் அப்படின்னு. என்ன அப்படின்னா இப்ப எங்களுக்கு அது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சன்னியாசியா இருக்கிற எனக்கு வந்து வேற வேலையே இல்லை, வேற எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே வேலை என்னன்னா சுவாத்தியாயம் மட்டும்தான். ஏன் அப்படி பண்ண முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சன்னியாசத்தினோட மகிமையே அதுதான், வேற எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை. ஆனா கிரகஸ்தர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி இருக்க முடியுமா சுவாமி? நிறைய கமிட்மெண்ட் வச்சிருக்கோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா கமிட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா நம்மளால சிரவணமும் பண்ண முடியல. ஒரு பக்கம் கையை பிடிச்சி இருக்குது, ஒரு பக்கம் காலை பிடிச்சி இருக்குது. இப்ப நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்ம ஞான கர்ம சமுச்சயம் தான் இப்ப நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் கர்மத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஞான அபியாசத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்மளை என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்நியஸ்ய சிரவணம் குறியாத்துன்னு வேதத்துல ஒரு விதி இருக்கு. சந்நியாசம் பண்ணிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்ம ஞானத்தை அடைவாயாக, குருட்ட போய் ஆத்ம ஞானத்தை பிராக்டிஸ் பண்ணு அப்படின்னு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. மீதி இருக்கிறவங்க எல்லாம் இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கிரகஸ்தாசிரமத்துல இருந்துகிட்டு வானப்பிரஸ்தரா இருந்துகிட்டு பாடம் கேட்டுட்டு இருக்கோம். இப்ப நம்ம பட்சம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஞானத்தையும் கர்மத்தையும் ஒண்ணு கூட்டி வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்டானம் பண்றோம். இதுக்கு பேரு ஞான கர்ம சமுச்சயம் அப்படின்னு பேர். ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், அவங்களோட பட்சத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. யாரு? அந்த தப்பா இன்டர்பிரேஷன் பண்ற கர்மகாண்டிகள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஞாபகம் ஆகு அஸ்ய அர்த்தஸ்ய. இப்ப அவங்க சொன்னாங்கல்ல, ஞானத்தோடு இந்த கர்மத்தோடு சேர்ந்து ஞானத்தை அனுஷ்டானம் பண்ணணும்னு, அதுக்கு எவிடன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க? கீதையில இருந்து நிறைய எவிடன்ஸ் எல்லாம் சொல்றாங்க, கொட்டேஷன்ஸ் எல்லாம். என்னென்னது? அஸ்ய சே அதசேத்வமிமம் தர்மியம் சங்கிராமம் ந கரிஷ்யசி. 2ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா 33வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணரே சொல்றார், ஏ அர்ஜுனா யுத்தம் பண்ணு. ஒருவேளை நீ யுத்தம் பண்ணாம போயிட்ட அப்படின்னா அதச்சேத் இமம் தர்மியம் சங்கிராமம் ந கரிஷ்யசி, இந்த யுத்தத்திலிருந்து நீ பின் வாங்கி சந்நியாசம் போறேன்னு போயிட்ட அப்படின்னா உனக்கு சொர்க்கமும் கிடைக்காது. இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா கெட்ட பேர் வந்துடும். ஐயா அர்ஜுனனா, அவன் வந்து பாத்தீங்கன்னா போர்க்களத்துல இருந்து யுத்தத்துல இருந்து ஓடி போயிட்டான்ப்பா, அவன் ரொம்ப கோலை அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உன்னை தூற்றுவார்கள். கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நீ சொர்க்கத்தை அடைய மாட்டாய், சுதர்மத்தை விட்டதுனால சொர்க்கத்தை அடைய மாட்டாய் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணரே வந்து பாத்தீங்கன்னா 2:33 சொல்றார். அப்ப என்ன அர்த்தம் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிருஷ்ணரே அர்ஜுனனுக்கு என்ன சொல்றார் அப்படின்னா உபதேசமும் பண்றார், கூடவே வந்து பாத்தீங்கன்னா யுத்தத்தையும் பண்ண சொல்றார். அது மட்டும் இல்ல,
அடுத்தது சொல்றாரு கர்மஞ்சேவாதிகாரஸ்தே 2:48 வந்து 47 2:47 ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம். கர்மஞ்சேவாதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சன. கர்மத்தை பண்றதுல மட்டும்தான் உனக்கு ரைட்ஸ் இருக்கு, கர்மத்தை பண்ணாம விட்டுறாத அப்படின்னு கிருஷ்ணரே பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்றார். கர்மத்தை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்றார், கிருஷ்ணரே சொல்றார். நீங்க என்ன சொல்றீங்க? சர்வ கர்ம சந்நியாசம்னு சொல்றீங்க. அப்ப முரண்பாடு இருக்குல்ல. வாஸ்தவத்துல கிருஷ்ணருக்குதே என்ன அர்த்தம்னா கர்மத்தை விடக்கூடாதுன்னு தான் கிருஷ்ணரே சொல்றார் 2:47. அதுக்கப்புறம் குரு கர்மைவ தஸ்மாத்வம் 5:10 4:15. அங்க தமிழ்ல உங்களுக்கு தமிழ்ல தப்பா போட்டிருக்கேன், 2:15 போட்டிருக்கேன், கரெக்ஷன் பண்ணீங்க. 4:15 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியார் சொல்றாரு அர்ஜுனனுக்கு கன்க்ளூஷனா சொல்றார், தஸ்மாத்வம் என்ன பண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா தஸ்மாத் துவம் குரு கர்மைவ, கர்ம குரு, கர்மத்தை செய்வாயாக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கமாண்ட் பண்றார், நீ கர்மத்தை செய்வாயாக அப்படின்னு. அப்போ எல்லா இடத்துலயும் ஆச்சாரியாரு என்ன பண்றார், நியத்தம் குரு கர்மத்துவம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 3:8 சொல்றார். நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு என்ன பண்றாரு, நீ கர்மத்தை பண்ணு கர்மத்தை பண்ணு கர்மத்தை பண்ணு கர்மத்தை பண்ணுன்னு சொல்லிட்டே இருக்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, கர்மத்தை விட்டாதான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம ஞான நிஷ்டை வந்து பாத்தீங்கன்னா அடையப்படும் அப்படின்னு சொல்றீங்க. அதனால கிருஷ்ணரோட வச்சனப்படி வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை பண்ணிக்கிட்டே ஆத்ம ஞானத்தையும் சேர்ந்து சேர்ந்து அனுபவிக்கணும் அப்படின்றதான் கிருஷ்ணரோட பட்சம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஹிம்சா யுக்தத்வாத் வைதிகம் கர்ம அதர்மம் அதர்மாய இது இயமபி ஆசங்கா ந காரியா. இந்த வைதிக கர்மம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைதிக கர்மத்துல வந்து புத்தாவோட காலத்துலலாம் பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் யாரும் வைதிக கர்மத்துல அதிகம் உயிர் பலி கொடுக்கறது இல்லை. ஒரு டைம்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா யாகங்கள் வந்து பாத்தீங்கன்னா வைஷாலி அந்த நம்ம பீகார் ஏரியாலலாம் வந்து பாத்தீங்கன்னா க்ஷத்திரியர்கள் ரொம்ப அதிகமா இருந்தாங்க. யூபியில, பீகார்ல, பெங்கால்ல, அசாம்ல இந்த ஏரியா ஃபுல்லா க்ஷத்திரியர்கள் ரொம்ப அதிகம். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வைதிகர்கள் என்ன பண்ணாங்க, அவங்கள்ட்ட இருந்து தனத்தை சம்பாதிக்கிறதுக்காக நிறைய யாகங்களை பண்ண சொன்னாங்க. அந்த எல்லா யாகங்களும் எப்படிப்பட்டதா இருந்துச்சு அப்படின்னா உயிர் பலி அதிகமா கொடுக்கறதா இருந்துச்சு. அதை பார்த்துதான் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வைதிக கர்மம்னாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்சையோட கூடியது, உயிர் பலியோட கூடியது அப்படின்னு புத்தா என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மதத்தை விட்டுட்டு நான் வந்து போறேன் அப்படின்னு தனியா மதத்தை வந்து அஹிம்சோ பரமோ தர்மகன்னு அதை மட்டும் எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. அப்ப இதை இங்க கோட் பண்றான் என்ன அப்படின்னா பூர்வபக்ஷி சொல்றான், ஹிம்சாதி யுக்தத்வாத் வைதிகம் கர்ம அதர்மாய. யாராவது கேட்கலாம், வைதிக கர்மம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹிம்சை பண்றது, யாகங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உயிர் பலியை கொடுக்கறது, அதனால வந்து பாத்தீங்கன்னா வைதிக கர்மம் வந்து பாத்தீங்கன்னா அதர்மம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இம்சையோடு சேர்ந்தது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரும் கேள்வி கேட்க வேண்டாம். அது மாதிரி சந்தேகம் யாருக்கும் வர வேண்டாம். ஏன் அப்படின்னா கதம் ஏன் வரக்கூடாது, இம்சை கூடியது தானே. அப்படின்னா க்ஷாத்திரம் கர்ம யுத்த லட்சணம். வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா நீ பண்றிய க்ஷத்திரியன் பண்றான யுத்த கர்மா, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரோட இது அப்படின்னா க்ஷாத்திரம் கர்மம்னா க்ஷத்திரியனுக்கு விதிக்கப்பட்ட கர்மா. யார் விதிச்சது? வேதம் சொன்னது. ஸ்ருதியும் ஸ்மிருதியும் வந்து பாத்தீங்கன்னா க்ஷத்திரியன் வந்து பாத்தீங்கன்னா யுத்தம் பண்ணட்டும்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி யாகங்களை யார் விதிச்சா? யாகங்களை இண்டிபெண்டா ஒருத்தர் பர்சன் வந்து பாத்தீங்கன்னா பசுக்களை வந்து பாத்தீங்கன்னா ஆட்டை வெட்டணும், ஆட்டோட ஹிருதயத்தை வந்து பாத்தீங்கன்னா போடணும், அதே மாதிரி குதிரையை வெட்டணும், குதிரையோட ஹிருதயத்தை வந்து பாத்தீங்கன்னா அக்னியில ஆகுதி கொடுக்கணும் அப்படின்னு யார் சொன்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதம் சொன்னது. அதனால வந்து பாத்தீங்கன்னா வேதம் சொன்னது வந்து பாத்தீங்க அப்படின்னா நச்ச நனுன்னு டவுட்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், அது பர்ஃபெக்டா தான் சொல்லும். அப்போ யுத்த தர்மமா இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா என்னது, என்ன பண்ணக்கூடியது? குரு பிராத்ரு புத்திராதி ஹிம்சா லட்சணம் அத்தியந்த குரூரம் அபி. அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்கன்னா க்ஷத்திரியன், வைதிகர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாகம் எப்படியோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா க்ஷத்திரியனும் என்ன பண்ணிட்டு இருக்கான் யுத்த களத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப அர்ஜுனன் நிக்கிறான், அவனுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு நிக்கிறார், அதுக்கப்புறம் சகோதரர்கள் நிக்கிறாங்க, அதுக்கப்புறம் புத்திரர்கள் நிக்கிறாங்க, எல்லாம் நிக்கிறாங்க. இவங்க எல்லாத்தோட ஹிம்சை பண்ண போறான் இவன். யுத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ரத்த கலரி தானே உங்களுக்கு நடக்க போகுது. அத்தியந்த குரூரம் அப்பி. எப்படி வைதிகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பசுவை வந்து பாத்தீங்கன்னா வெட்டி அதோட ஹிருதய பாகத்தை மட்டும் எடுத்து ஆகுதி கொடுக்கறது எவ்வளவு குரூரமா இருக்கோ அதே மாதிரி க்ஷத்திரியனுக்கான கர்மமும் ரொம்ப குரூரமான கொலை கர்மம் தான், கொலை பண்ற கர்மா. அப்படியே இருந்தாலும் கூட ஸ்வதர்மம் அபி கிருத்வா இது கிருத்வா. அப்ப ஸ்வதர்மம் பா இது,
க்ஷத்திரியனுக்கு ஸ்வதர்மம், அதே மாதிரி வைதிகர்களுக்கு ஸ்வதர்மம், யாகம் பண்றது. 2 பேத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வதர்மம் யார் சொல்லி கொடுத்தது? வேதமே சொல்லுது. அப்ப வேத சாஸ்திரங்கள் சொன்னதுனால வந்து பாத்தீங்கன்னா இது கிருத்வா ந அதர்மாய, அதர்மம் இல்லை. அப்போ ஒரு நியமம் வச்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, வேதம் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா தர்மம் தான் சொல்ல முடியும், அதர்மம் சொல்லாது. அதுக்கு பின்னாடி நிறைய விசாரம்லாம் இருக்கு, அதெல்லாம் வேற ஒரு இடத்துல பார்த்துக்கலாம். யுத்தத்துல வந்து இம்சை நடக்குது, இதுக்கெல்லாம் என்ன காரணம், இதெல்லாம் சரியா தப்பா, அதெல்லாம் வேற ஒரு சாப்டர். ஆனா வாஸ்தவத்துல ஒரு நியமம் வச்சுக்கணும், சாஸ்திரங்கள் எது சொல்லுதோ அது வந்து பாத்தீங்கன்னா அதர்மம் இல்லை, தர்மாய. அது மட்டும் இல்ல, ந அதர்மாயன்னு அர்த்தம், தர்மாய தர்மத்துக்காக தான் சொல்லப்பட்டிருக்கூடிய அதர்மம் இல்லை. தத் அக்கரணேச்ச, ஒருவேளை அதை பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா, அவங்கவுங்க கருமத்தை அவங்கவுங்க பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு தோஷம் வரும். அகரணே பிரத்யவாய அப்படின்னு ஒரு தோஷம் வரும். பிரத்யவாய தோஷம் அப்படின்னு அதுக்கு பேரு. நம்ம பண்ண வேண்டிய கருமத்தை பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு பேரு தோஷம். அகரணே பிரத்யவாயகன்ற தோஷம், பிரத்யவாய தோஷம் அப்படின்னு பேரு. அந்த தோஷம் வரும். இப்ப யுத்தம் பண்ணாம அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா வெளியில போயிட்டானா என்ன நடக்கும்? யுத்தத்தை விட்டு பிச்சை எடுத்து தெரியற மாதிரி நான் பிக்ஷாச்சரியம் போறேன், சன்னியாசம் எடுத்துக்கிறேன்னு சொல்ற மாதிரி அவன் போனான் அப்படின்னா, ததக ஸ்வதர்மம் கீர்த்திம் சகித்வா பாப்பம் அவாப்சிசி. உன்னுடைய ஸ்வதர்மத்தை விட்டுட்டு நீ போறதுனால உனக்கு என்ன ஆகும்? கீர்த்தியும் இல்லாமல் போய்விடும். அது மட்டும் இல்லாம நீ பாப்பத்தை அடைவாய் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணரே சொல்றார். அப்ப அதனால என்ன தெரியுதுன்னா, இது புருவதா, இவ்வாறு சொல்றதுனால கிருஷ்ணரே என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீதால சொல்றார், கர்மத்தை விட்டுறாத அர்ஜுனா, கர்மத்தை விட்டுறாத அப்படின்னு வந்து பல இடங்கள்ல கர்மத்தை விடாத விடாத விடாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரே. அது மட்டும் இல்ல, யாவத் ஜீவாதி ஸ்ருதி சோதிதானாம். வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதி வச்சிருக்கு. வேதத்தோட பூர்வ பாகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதி இருக்கு. என்ன விதி அப்படின்னா, யாவத் ஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுஹ்யாத் அப்படின்னு ஒரு பிரதானமான விதி வச்சிருக்கு. யாவத் ஜீவம் அப்படின்னா உயிர் போறதுக்கு முந்தின க்ஷணம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அக்னிஹோத்திரத்தை செய்வாயாக. குருவன்னேவேக கருமானி ஜிஜி விஷே சதகுசமாக அப்படின்னு ஈஷாவாசியத்துல வந்து பாத்தீங்கன்னா 2வது மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குருவன்னேவைக, இந்த ஜீவனம் இருக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு. அதனாலதான் வைதிகர்கள் எங்கேயாவது பாத்தீங்க அப்படின்னா, வைதிகர்கள் இப்ப நான் ஒரு வீடியோ லாஸ்டா ஒண்ணு பார்த்தேன். வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தல்லாமையில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா படுத்திருக்கார், படுத்த படுக்கையாக இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வயசு இருக்கும் போல இருக்கு, 100 வயசு இருக்கும் போல இருக்கு. அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா சந்தியாவந்தனத்தை பண்ணுற ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து பிரசித்தமாக போயிட்டு இருந்துச்சு. என்ன நிஷ்டை அப்படின்னு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஐயோ என்ன நிஷ்டை ஜி அப்படின்னு நம்ம புகழ்ற மாதிரி இருக்குமா? இப்போ சாஸ்திரம் படித்த எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாராவது சொன்னாங்கன்னா, ஐயோ தேவையில்லாமல் இதை பண்ணிட்டு இருக்காரு, இந்த சமயத்துல என்ன பண்ணணும்னு தெரியாம யாரோ பின்னாடி இருந்து சொல்லி கொடுக்காம விட்டுட்டாங்களே, பேசாம ஏகத்தத்துவ அபியாசத்தை பண்ணிக்கிட்டு 8வது சாப்டர் பகவத்கீதையில சொல்ற மாதிரி சதா ஓங்காரத்தை இது பண்ணிக்கிட்டு ஒரு 80 வயசுக்கு மேலேயே ஒரு சன்னியாசத்தை ஆசிரமத்தை கிரகணம் பண்ணிக்கிட்டு பேசாம வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாருன்னா எந்த கிரியையும் இல்லாம அப்படியே ஆனந்தமா வந்து பாத்தீங்கன்னா பிரம்மலோகத்துக்கு போக முடியுமே, இருக்கிறதுலே பெரிய உபாயமாச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாமா வருவாங்கன்ட்டு, மகாபெரியவரோட அதிஷ்டானம் வந்து புதுக்கோட்டை பக்கத்துல இருக்கு. அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாமா மாமி வருவாங்க. மாமாக்கு வயசு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90 இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மாமிக்கு வயசு வந்து பாத்தீங்கன்னா 80க்கு மேல ஆச்சு. அந்த மாமா வந்து பாத்தீங்கன்னா இப்பவும் அந்த அதிஷ்டானத்துல வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அந்த வயசுல பூஜை பண்றது வெளியில இருந்து பாத்தீங்கன்னா காமனா பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், சூப்பர்ல 90 வயசுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் நல்லா நிஷ்டையோட பூஜை பண்ணிட்டு இருக்காருன்னு பாக்குறதுக்கு நமக்கு நல்லா இருக்கும். அவர் கர்மங்களை விடாம இருக்காரு அப்படின்றத பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். வைதிக ரீதியா பாத்தீங்க அப்படின்னா வைதிகத்துல வந்து பாத்தீங்கன்னா விதியே அதுதான் வச்சிருக்கு. யாவத் ஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுஹ்யாத், சாகர காலம் மட்டும் உன்னோட கர்மத்தை விடவே விடாத, கர்மத்தை பண்ணிக்கிட்டே இரு, இதுதான் பூர்வ காண்டம் சொல்லுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எது வரைக்கும் பூர்வ காண்டம், அந்த லிமிட்டேஷன் அவங்களுக்கு தெரியல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொல்றாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, யாவத் ஜீவாதி ஸ்ருதி சோதிதானாம், யாவத் ஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுஹ்யாத்ன்ற விதி சொல்லப்பட்ட வேதத்துல சொல்லப்பட்ட விதி மூலமா பஸ்வாதி ஹிம்சா லக்ஷணாம் ச கர்மனாம், பசுக்களை ஹிம்சை பண்ணக்கூடிய யாகாதி கர்மங்களா இருந்தாலும் கூட பிராக்யேவ ந அதர்மத்துவம் இது சுனிச்சிதம் உக்தம் பவதி இது, அது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இது அதர்மம் இல்லை, இந்த கர்மா வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அதர்மம் இல்லை. இப்ப நீங்களே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல எல்லாம் இருக்கோம்,
நிறைய பேர் வயசானவங்க இருக்காங்க, அவங்கவுங்க ரிச்சுவல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சம்பாதிச்சுட்டு இருக்கவங்க 80 வயசுலையும் சம்பாதிச்சுட்டு இருக்கவங்க எனக்கு தெரியும். எல்லாத்துக்கும் காரியங்கள்ல முன்னாடி நின்று எல்லா காரியத்தையும் பண்றாங்க. வெளியில இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லவங்களா அப்படின்னு கேட்டா, ஐயோ சூப்பர் ஜி, அவர் வந்து பார்த்தீங்கன்னா வயசானாலும் வந்து அவரோட பொறுப்புல இருந்து அவர் போகாம நல்லபடியா பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நம்ம பார்ப்போம். அப்ப உலகத்தோட திருஷ்டியிலிருந்து ஒண்ணு, ஒரு மோட்ச மார்க்கத்திலிருந்து முமுட்சுவா இருந்து பார்க்கறதோட திருஷ்டி வேற. முமுட்சுவா இருந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன், வயசாயிடுச்சு புத்தி வரலையா அப்படின்னு நான் கேட்பேன். நான் சிம்பிளா கேட்பேன். ஆனா உலக மக்கள் என்ன சொல்லுவாங்க, சூப்பர் அருமையா பண்றாரு அப்படின்னுவாங்க. அப்ப 2 விஷன் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோட்சத்தோட விஷன்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அதர்மம், அது தப்பு. அந்த வயசுல அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு வயசுக்குன்னு ஒரு இது இருக்கு. வானப்பிரஸ்தனுக்கு ஒரு காரியம் இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த கிரேடு போகும்போது சன்னியாசத்துக்கு ஒரு ப்ரிப்பேர் ஆகும்போது மோட்ச மார்க்கத்துக்குன்னு ஒரு இது இருக்கு. நீங்க கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரத்தி காட்டிக்கிட்டு அபிஷேக ஆராத்தி பண்ணிக்கிட்டு பூஜையிலையும் இது கர்மத்திலையுமே இருந்தீங்கன்னா எப்போ மோட்சம் அடைகிறது? கர்மனா பித்ருலோகன்னு ஒன்று சொல்ல போகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சோண்டு சாஸ்திரத்தை பண்ணிக்கிட்டு ஒரு குதிரைக்கு இந்த இது கட்டுவோம்ல கண்ணுக்கு நேராக தான் பார்க்கும், இப்படி சைடில் பார்க்கவே பார்க்காது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேதத்தோட ஒரு பார்ட்டை மட்டும் படிச்சுட்டு ஒரு பார்ட்டை மட்டும் படிச்சுட்டு அதை மட்டும் ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டாங்க. சங்கரர் என்ன பண்றாரு அப்படின்னா ஃபுல் விஷன் கொடுக்குறாரு. வேதங்கள் என்ன பண்ணுதுன்னா ஃபுல் விஷன் கொடுக்குது. இவங்க ஒரு பார்ட்டை மட்டும் முடிச்சுட்டு 5ஆம் கிளாஸ் ஃபெயில். கர்மகாண்டிகள் என்னது 5ஆம் கிளாஸ் ஃபெயில், அதுக்கு மேலே நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதோட நின்றுட்டாங்க. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சாரியார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்க்ளூஷனுக்கு வரார். தது அசத்து. இந்த விதமா யாரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்மகாண்டிகள் நினைக்கிறாங்களோ, இப்போ நம்ம மனசுக்குள்ளே இருக்கலாம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே என்னுடைய கர்மங்களை பண்ணிக்கிட்டே எதையும் தியாகம் பண்ணாமலேயே இந்த ஜீவனத்தில் இருந்துக்கிட்டு எந்த ஒரு கர்மத்தையும் விடாம என்னோட கமிட்மெண்ட் ஃபேமிலிக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே கடைசி வரைக்கும் கூடவே சத்சங்கமா இந்த ஆத்ம ஞானத்தையும் கேட்டுக்கிட்டு நான் மோட்சம் அடைவேன் அப்படின்னு இப்போ உங்க யாருக்காவது மனசுல இருந்துச்சு அப்படின்னா அதை இப்ப கண்டனம் பண்றார். தது அசத்து, அது பொய், அது மாதிரி நம்பாதீங்க. யாராவது அப்படி சொன்னாங்க அப்படின்னா அவங்க வேதத்துக்கு விரோதமா சொல்றாங்க அப்படின்னு கிளியரா தெரிஞ்சுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு, ஞான கர்ம நிஷ்டயோகோ விபாக வச்சனாத். ஞானமும் கர்மமும் ரெண்டுத்துக்கோட திருஷ்டியே வேற வேறங்க. நம்ம ஆட்டிடியூட் இருக்கு பார்த்தீங்களா, எங்க இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து யோசிப்போம். எங்க இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி யோசிப்போம். வீட்டுக்குள்ளார இருந்தா யோசிப்பு வேற, சந்நியாசத்துல இருந்தா யோசிப்பு வேற. ஒரு சன்னியாசியோட யோசனையும் திங்கிங்கும், ஒரு ஆத்ம ஞானத்தோட திங்கிங்கும், ஒரு கர்மகாண்டத்திலிருந்து பண்ற திங்கிங்கும் ரெண்டுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிற வித்தியாசம். அதுதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, ஞான கர்ம நிஷ்டயோகோ. ஒருத்தர் கர்மனிஷ்டரா இருந்துகிட்டு சொல்லக்கூடிய விஷன் வந்து வேற, அதே மாதிரி ஞானத்துல இருக்கிறவங்களோட விஷன் வேற. இப்ப நான் சொல்ற வச்சனம் எல்லாம் ஞான நிஷ்டைக்கான விஷயம். இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கணப்பாடிட்ட இருந்து நீங்க பாடம் கேட்டீங்க அப்படின்னா டோட்டலா வேறையா இருக்கும். ஒரு கணப்பாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சத்சங்கம் பண்றார் அப்படின்னா அவர் எதை இருந்து பேஸ்ல இருந்து பண்ணிட்டு இருப்பார், நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா உபாசனம் பண்றார், நித்திய அக்னிகோத்திரம் பண்ணிட்டு இருக்கார், நல்ல ஒரு பாடசாலை வச்சிருக்கார், ஒரு கணப்பாட்டியா இருக்கார் அப்படின்னா அவர் நித்திய கர்மங்களை பண்ணிட்டு இருப்பார். அவர் பேசுறதுக்கும் நான் சதா வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை அபியாசம் பண்ணிட்டு இருக்கேன் நாம் பேசுறதுக்கும் ரெண்டுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டோட்டல் டிஃப்ரெண்டா இருக்கும். அதுதான் இங்க சொல்றார், ஞான கர்ம நிஷ்டயோகோ. 2 நிஷ்டைகள் அப்படின்னு பேர். இதைத்தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா முதல் பாஷ்யத்திலே சொல்லிட்டோம். சனக சனந்தானாதி முனிவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி மார்க்கம், பிரஜாபதிகளா 101 பேர் படிச்சது வந்து பாத்தீங்கன்னா பிரவருத்தி மார்க்கம். இந்த 2 மார்க்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரோட லைஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 50-50 வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும். கிரகஸ்தாசிரம தர்மம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 55 வயசு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துங்க, எக்ஸ்ட்ரா எடுத்துங்களா 60 வயசு வரைக்கும் வச்சுங்களேன், ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் ஒரு கிரகஸ்தாசிரம தர்மம், அது வரைக்கும் பிரவருத்தி. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ஒரு 40 வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 வருஷமோ 40 வருஷமோ வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி மார்க்கம் ஸ்டார்ட் ஆகணும். அப்போ ஒருத்தரோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா பூர்த்தி ஆயிடும். இதுதான் எல்லா வீட்லயும் நடந்துகிட்டு இருக்கணும். இப்படிதான் முன்னாடி நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், கிரகஸ்தாசிரமத்தையே 100 வயசு வரைக்கும் சாகர மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வானப்பிரஸ்தமும் இல்லை, சன்னியாசமும் இல்லை. யாரோ வாங்கிப்பாங்க, யாரோ எதையோ பண்ணட்டும், நம்ம வந்து கிரகஸ்தனாவே இருந்து செத்து போவோம். கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சத்சங்கத்தை அட்டென்ட் பண்ணி ஒரு ஞானத்தையும் வாங்கிப்போம்.
இப்படியே மோட்சம் அடைஞ்சிடலாம்னு நம்ம தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஞானம் கர்மம் இந்த ரெண்டுத்தோட நிஷ்டையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா விபாக வச்சனாத். ஆச்சாரியார் கிருஷ்ணர் என்ன பண்றாரு அப்படின்னா பிரிச்சு 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 என்ன பண்றாரு, விபாகம் பண்ணி என்ன பண்றாரு, புத்தி துவய ஆசிரயோகோ, இந்த ரெண்டுத்துக்கும் பின்னாடி ஞானத்தை பத்தி சிந்திக்கிறவங்களோட புத்தி வேற, கர்மத்தில் இருந்துகிட்டு பண்றவங்களுடைய புத்தி வேற, திங்கிங் ப்ராசஸ். இந்த திங்கிங் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலி வேற. உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 95% மேல எல்லாம் பிரவருத்தியை பத்தியே யோசிக்கிறவங்க தான். உங்களை யாராவது கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுங்களேன். இப்போ கோல்டு வந்து பாத்தீங்கன்னா நல்லா பீக்ல போயிட்டு இருக்கு, இன்னும் கோல்டு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பீக்ல போகுமா, அதனால வந்து பாத்தீங்கன்னா நல்லா கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அந்த இடத்துல ஒரு இடம் ஃப்ரீயா வருது, வேணா வாங்கிக்கிறீங்களா, எனக்கு 80 வயசு ஆச்சுங்க, பரவாயில்ல வாங்கி போடுங்க, பின்னாடி உதவும். எப்போ உதவும் கோல்டை வாங்கி என்ன பண்ண போறோம் நம்ம? ஆனா வந்து வெளியில போனீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ணு அதை பண்ணு, சும்மா உட்காராதீங்க ஜி. 70 வயசுக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸே ஸ்டார்ட் ஆகுது. 70 வயசுக்கு மேலதான் செகண்ட் இன்னிங்ஸே ரொம்ப இன்னும் உற்சாகமா வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் கேட்டு இன்னும் உற்சாகமா ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு அடப்பாங்க. எதுக்குன்னே தெரியல. வெளியில போனீங்க அப்படின்னா டோட்டலி வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து பாத்தீங்கன்னா வேற பக்கம் திசை திருப்பறதுக்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா டீச்சிங்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லாத்தோட வெல்விஷன் நம்ம யாரெல்லாம் சொல்றோமோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வேற எதையோ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வாஸ்தவத்தை என்னன்னா 2 விதமான புத்தி அப்படின்னு, திங்கிங் ப்ராசஸ் 2 விதமா ஆச்சாரியர் என்ன பண்றார், கிருஷ்ணர் பிரிச்சு பிரிச்சு சொல்றார் கீதையில. என்னது, அசோச்சியான் இத்தியாதினா. அசோச்சியான் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கீதால 11வது ஸ்லோகத்துல 2வது அத்தியாயத்துல 11வது ஸ்லோகத்துல இருந்து 30வது ஸ்லோகம் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 31வது ஸ்லோகம் வரைக்கும் ஸ்வதர்மம் அபி சாவேக்ஷ்ய அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 30வது ஸ்லோகம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 31வது ஸ்லோகம் வரைக்கும் 11 to 31 ஆத்ம ஞானத்தை வந்து ஆத்மானா என்ன அப்படின்றத பத்தி பூரணமா கிருஷ்ண பரமாத்மா சொன்னார். அந்த 20-30 ஸ்லோகங்கள்ல என்ன 20 ஸ்லோகங்கள்ல என்ன சொன்னாரோ அது வந்து பாத்தீங்கன்னா இதியா ஏத்தே ஸ்வதர்மமபி சாவேக்ஷ இதி ஏத்தது அந்தேன கிரந்தேன. இந்த 20 ஸ்லோகங்கள் 11 to 31 ஸ்லோகங்கள் வரைக்கும் இருக்கிற 20 ஸ்லோகங்கள் வரைக்கும் இருக்கிறது எதுவோ அது வந்து பாத்தீங்கன்னா பரமார்த்த தத்துவ நிரூபணம். பரமார்த்த தத்துவம்னா யதார்த்தம், வாஸ்தவத்துல உள்ளது உள்ளபடி நம்ம யாருன்னு சொல்லக்கூடிய அந்த தத்துவ விசாரம், நான்னா என்ன அப்படின்றது அதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா நிரூபணம் கிருதம் தத்து சாங்கியம். அதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா ஆத்ம ஞான விஷயத்துக்கு பேரு சாங்கியம் அப்படின்னு பேர். கபிலரோட சாங்கியம் சொல்லல, இங்க சாங்கியம்னா ஆத்ம ஞானம் அப்படின்னு பேர். அந்த ஆத்ம ஞானம் வந்து பாத்தீங்கன்னா தத் விஷயா புத்திகி, நான் ஆத்மாவா இருக்கேன், நான் தேகம் இல்லை, மனசு இல்லை, புத்தி இல்லை, நான் பிறக்கிறது இல்லை, நான் இறக்கிறது இல்லை, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை, எனக்கு மேல இதெல்லாம் கல்பிதம், இது எல்லாம் சொப்பன மாதிரி போயிட்டு இருக்கு, இது மாயாமயம், நான் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பார்க்கிற சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபம் அப்படின்னு நமக்கு எந்த தாட் இருக்கோ, எந்த தாட் ப்ராசஸ் போகுதோ அந்த தாட் ப்ராசஸ்க்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாங்கிய புத்தி அப்படின்னு பேர். இதுதான் சொல்றாரு தத் விஷயா புத்திஹி. அந்த விஷயமா இந்த 20 ஸ்லோகங்கள்ல சொல்லது நம்ம வந்து பாத்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ல கொண்டு வரமோ அதையே சிந்தனை பண்ணி அதையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கோமா, நான் தேகம் இல்லை, 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 நான் சச்சிதானந்தம், அசரீரம் பாவசந்தம், எனக்கு சரீரமே இல்லை அப்படின்னு எந்த சிந்தனை புத்தி இருக்கோ அதுக்கு பேர் சாங்கியர்கள் பேர், சாங்கிய புத்தின்னு பேர். ஆத்மனோ ஜென்மாதி ஷட் விக்ரியா அபாவாத். வாஸ்தவத்தில் அந்த 20 ஸ்லோகங்கள்ல என்ன சொல்லுது அப்படின்னா ஆத்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்மம் இல்லை, மரணம் இல்லை, மொத்தம் 6 விகாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேகத்துக்கு சம்பவிக்கிறது. என்ன தேகத்துக்கு சம்பவிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்மா வயிற்றுல இருக்கிறது, கன்சீவ் ஆயாச்சு, கன்சீவ் ஆனோன்னு 3 மாசத்துல இருந்து 10வது மாசம் வரைக்கும் அம்மாவோட வயிற்றுல இருக்கும்னு அதுக்கு பேர் அஸ்தி அப்படின்னு முதல் என்னது அப்படின்னா பாவ விக்ரியா அப்படின்னு பேர், பாவ விக்ரியா பேர். ஆமா, ஷட்விகாரம் அப்படின்னு சொல்லுவோம், பாவ விகாரம் அப்படின்னு பேர். முதல் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்துக்கு நடக்கிறது எது அப்படின்னா அம்மா வயிற்றுல இருத்தல், அதுக்கு பேர் அஸ்தி அப்படின்னு 1வது. 2வது வந்து பாத்தீங்கன்னா ஜாயத்தே, அம்மா வயிற்றுல இருந்து பிறக்கிறது 2வது.
மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தி ஜாயத்தே வர்த்ததே, குரோத் ஆகிறது. நல்லா சின்ன குழந்தையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 25 வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குரோத் நடந்துருது, வர்த்ததே. அதுக்கப்புறம் 25க்கு மேலே மெதுவாக பிளட்ஜ் ஆக ஆரம்பிக்கிறோம், பாடிலாம் ஷேப்பெல்லாம் மாறுது. ஒரு 50 வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விபரிணமத்தே, விபரிணமத்தின சேஞ்சஸ் நடக்குது பாடியில். குரோத் நின்று போயிடுது, குரோத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் எல்லாம் பாடியில் நடக்குது. அதுக்கு பேர் விபரிணமத்தேன்னு 4வது. அதுக்கப்புறம் 50 வயசுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக ப்ராசஸ் என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. நம்ம எப்படி வளர்ந்தோமோ அதே மாதிரி திரும்ப தேய ஆரம்பிக்கிறோம், நம்ம பாடி எல்லாம் தேய ஆரம்பிக்குது, அபக்ஷீயதே. அதுக்கு பேர் 5வது விகாரம் அப்படின்னு பேரு, தேய்தல் அப்படின்னு பேரு. மெதுவா தேய ஆரம்பிக்குது. ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா 90-95 வயசுல வந்து பார்த்தீங்கன்னா டும் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துடும், சுவாமி போயிட்டார் அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா வினஷ்யதி. அப்ப இது எல்லாம் வந்து யாருக்கு நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேகம் வயிற்றுல இருந்துச்சு, தேகம் பிறந்துச்சு, தேகம் வளருது, தேகம் விபரிணாமத்தை மாற்றத்தை அடையுது, தேகம் தேயுது, தேகம் இல்லாம போகுது. அப்ப இது எல்லாம் யாருக்கு நடக்குது அப்படின்னா நானுக்கு நடக்கல, நானுக்கு பக்கத்துல நானுக்கு மேல இருக்கிற இந்த தேகாதிகளுக்குத்தான் இந்த 6 விகாரங்களும் நடக்குது அப்படின்னு 20 ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் 11ல இருந்து 31 வரைக்கும் இருக்கிற 2வது சாப்டர்ல இதெல்லாம் சொன்னார். அது மட்டும் இல்லாம வேற என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷட்விகார ஜென்மாதி ஷட்விக்ரியா அபாவாத், ஜென்ம முதலிய 6 பாவ விகாரங்களும் இல்லாதது கூட அகர்த்தா ஆத்மா. ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா கர்த்தா இல்லை, நான் பண்ணவில்லை. சுபாவஸ்து பிரவர்த்தத்தின் 5வது சாப்டர்ல சொல்லுது. யாரு கர்மாலாம் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரகிருதே கிரியமானானி குணை கர்மானி சர்வசா. இந்த லோகத்துல நடக்கிற எல்லா கர்மங்களையும் பிரகிருதின்னு சொல்லக்கூடிய மாயையோட 3 குணங்கள் பண்ணுகின்றன. இப்போ பாடம் கேட்கறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பாடம் கேட்கல. சத்துவகுணம் வந்து பாத்தீங்கன்னா உங்க மனசுல புத்தியில சத்துவகுணம் போயிட்டு இருக்கிறதுனால நீங்க உட்கார்ந்து பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த தேகம் பாடம் கேட்குது, நீங்க பாடம் கேட்கல. நீங்க பாடம் கேட்கிற உங்க தேகத்தை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் பாடம் சொல்லி தரல, இந்த பரமஹம்சானந்தான்ற தேகம் பாடம் சொல்லி கொடுக்கறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா தேகம்தான் கர்மங்களை பண்ணுகிறது, தேகம்தான் எல்லாத்தையும் அனுபவிக்கிறது. நான் யாரு? நான் வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே பார்க்கிறவன், பிரகாசம். நான் கர்த்தா இல்லை. அது மட்டும் இல்ல, இது பிரகரணார்த்த நிரூபணாத் யா ஜாயதே. இந்த ஒரு 20 ஸ்லோகங்களை ஆத்ம ஞானத்தை திரும்ப 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 சொல்லி, நான் இந்த தேகம் இல்லை, நான் கர்த்தா இல்லை, நான் போக்தா இல்லை, எனக்கு பிறப்பில்லை, எனக்கு இறப்பில்லை, இந்த உலகத்துல இருக்கிற யாரும் பிறக்கவும் இல்லை, யாரும் இறக்கவும் இல்லை, யாரும் கர்த்தாவும் இல்லை, இது எல்லாம் வெறும் ஆபாசம், சொப்பன மாதிரி தெரியுது, இருக்கிற ஆத்மா சதா சச்சிதானந்தமா இருக்கு அப்படின்னு இந்த திங்கிங் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா யா ஜாயதே. எந்த திங்கிங் ப்ராசஸ் ஒருத்தரோட மனசுக்குள்ளார போக ஆரம்பிக்குதோ அவங்களுக்கு அந்த அந்த புத்திக்கு பேரு, அந்த திங்கிங் ப்ராசஸ்க்கு பேரு சாங்கிய புத்தி. அந்த புத்திக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா என்னது? சாங்கிய புத்தின்னு பேர். சா ஏஷாம் ஞானினாம் உச்சிதா பவதி. இந்த திங்கிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஞானிகள் இடத்துல இருக்கோ, ஞானிகள்னு சொல்லுது, அது கிரகஸ்தனா இருக்கலாம், வானப்பிரஸ்தனா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். இப்போ உங்களுக்கு நான் அதுதான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பிரமாண கிரந்தங்கள் அப்படின்னு ஆத்மாவை பற்றி பேசக்கூடிய பிரமாண கிரந்தங்கள் நிறைய இருக்கு. அந்த பிரமாண கிரந்தங்கள்லாம் ஆத்மாவோட தத்துவத்தையே சொல்றதா இருக்கும். இந்த தத்துவத்தை சொல்லி 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 நமக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா நான் தேகம் இல்லை, நான் தேகம் இல்லை, நான் தேகம் இல்லை, நான் கர்த்தா இல்லை, நான் பண்ணலை, நான் பண்ணலை, நான் பண்ணலை, நான் போகம் பண்ணலை, தலைவலியா இருக்கு, எனக்கு இல்லை, தலைக்கு தலைவலிக்குது, நான் எனக்கு வலிக்கலை, நான் தலைவலியை நான் பார்க்குறேன், வயிற்றுக்கு பசிக்குது, எனக்கு பசிக்கலை, வயிற்றுக்கு பசிக்குது, நான் அதை பார்க்குறேன், மனசு டிப்ரெஷனாக இருக்குது, அதை நான் பார்க்குறேன், மனசுக்கு தான் டிப்ரெஷன், எனக்கு இல்லை, நான் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் எனக்கு இல்லை, எனக்கு பிறப்பே இல்லை, அப்புறம் எங்கே டேட் ஆஃப் பர்த்து, அப்போ தேகத்துக்கு டேட் ஆஃப் பர்த்து, நான் இறக்கவே போகிறதில்ல, எனக்கு மரணமே இல்லை. அப்போ இது மாதிரி திங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒருத்தட்ட வீரியமா சதா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா பரோக்ஷ திருட பரோக்ஷ ஞானம் அப்படின்னு பேர். இந்த ஞானத்துக்கு பேர் நமக்கு லைட்டா இருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படித்தோம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்ளை பண்றது இல்லை. 24 மணி நேரமும் இந்த திங்கிங் போறதில்லை. வேதாந்தம் படிச்சவங்க நிறைய இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருட பரோக்ஷ ஞானம் உண்டாகல. ஞானம் பரோட்சமாக தான் இருக்கு. கீதையில சொல்லியிருக்கு, உபனிஷத்துல சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்றோம்.
ஆனா வந்து பாத்தீங்கன்னா திங்கிங்ல அது வந்து 24 மணி நேரம் போக ஆரம்பிச்சுதா? இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திங்கிங் நம்ம பண்றோமா, ஸ்ட்ராங்கா இருக்கமா அப்படின்னா இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி யாருக்கு தீவிரமான திங்கிங் இருக்கோ அவங்களுக்கு பேர் என்ன பண்ணா திருட அபரோக்ஷ ஞானத்தை பரோட்ச ஞானத்தை உடையவர்கள். பரோட்ச ஞானம் திருடமா அவங்க புத்தியில வந்தாச்சுன்னு அர்த்தம். அவங்களுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஞானிகளுக்கு என்ன பேரு அப்படின்னா உச்சிதா பவதி தே சாங்கியாக. எவர்களுக்கு இந்த ஞானம் சூட்டபிளா இருக்கோ, இதை தான் திங்கிங் பண்றாங்களோ அவங்களுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சாங்கியர்கள் அப்படின்னு பேர். இது ஒரு கேட்டகரி. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல இதான் பண்ணணும். மெதுவா 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 ஆத்ம ஞானத்தை உள்ளுக்குள்ளார மெதுவா ரிசீவ் பண்ணி அதையே சிந்திச்சு 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 அது மையமா நான் தேகம் இல்லை நான் தேகம் இல்லைன்றது நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இப்படி ஆயிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன பேர் அப்படின்னா சாங்கியர்கள்னு பேர். இது ஒரு கேட்டகரி. இதுக்கப்புறம் ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து சொல்ற சாங்கியர்களுக்கு அந்நியமா என்னது? ஏதஸ்யா புத்தேகே ஜென்மனக பிராக். இப்ப நமக்கு வந்துருங்க, யாருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த புத்தி வர்றதுக்கு முன்னாடி, இப்ப நமக்கெல்லாம் இன்னும் புத்தி அந்த புத்தி வரல, இன்னும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஆகல. வேதாந்தம் கேட்டிருக்கோம் 20 வருஷம் 30 வருஷமா கேட்டாலும் கூட படிப்பு தனியா இருக்கு. 24 மணி நேரமும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகல, அது உள்ளுக்குள்ள நான் தேகம் இல்லைன்றது வரமாட்டேங்குது. ஏதாவது ஒண்ணு மற்றவங்களோட தேகத்துக்கு நம்மளோட பிள்ளைக்கு ஏதாவது நடந்தா உடனே பரிதவிச்சு போயிடுறோம். நம்ம தேகத்துக்கு ஏதாவது வந்துச்சுன்னா, ஒரு பிளட் சுகர் வந்து அதிகமாச்சு அப்படின்னாலோ பிபி அதிகமாச்சுனாலும் பதற ஆரம்பிச்சிடுறோம். யாருக்காவது ஏதாவது நடந்துச்சுன்னா இது தேகத்துக்கு நடக்குது, வாஸ்தவத்தில் ஆத்மாக்கு இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்லை. அப்ப இன்னும் நம்ம ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா திருடமா பக்குவம் ஆகலை. அப்ப பக்குவம் ஆகலை அப்படின்னா இப்ப நமக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த திருட பரோட்ச ஞானம் உண்டாகிறதுக்கு முன்னாடி, திருட பரோட்ச ஞான வார்த்தையை நல்லா யோசிச்சுங்க. திருட பரோட்ச ஞானம், அந்த திருட பரோட்ச ஞானம் உண்டாகிறதுக்கு முன்னாடி ஏதஸ்யா புத்தேகே ஜன்மனக பிராக், இந்த சாங்கியம் சொல்லக்கூடிய ஆத்ம ஞானம் உண்டாகிறதுக்கு உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி ஆத்மனோ தேகாதி வெதிரிக்தத்துவ, ஆத்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா தேகாதி வெதிரிக்தத்துவ கர்த்திருத்துவ போக்திருத்வாதி அபேக்ஷோ. இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டதுன்னா தேகாதி வெதிரிக்தத்துவ. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், என்ன தெரியும்னா சாஸ்திரம் படிச்சதுனால தெரியும், ஆத்மா வந்து தேகத்துக்கு வேறாயிருக்கு அப்படின்னு. நம்மளோட சனாதன தர்மத்துல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தேகம் போயிடும், இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு போகும் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்றோம். எங்க அப்பா எங்க போனார்? தேகத்தை விட்டார், தேகத்தை எரிச்சிட்டேன். ஆனா அப்பா எங்க போனார்? அப்பா வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிட்டார், சொர்க்க ரதத்துல ஏறி சொர்க்கத்துக்கு போயிட்டார். அப்ப என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேகத்துக்கு வேற ஆத்மான்னு ஒண்ணு இருக்குன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப தேகாதி வெதிரிக்தத்துவ. ஆனா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம எல்லாத்துட்டையும் வந்து பாத்தீங்கன்னா கர்த்திருவம், நான் தான் பண்றேன், நான் பண்றேன்னா நமக்கு தெரியும், சாஸ்திரம் படிச்சிருக்கோம், தேகத்துக்கு வேற ஆத்மா இருக்குன்னு தெரியும், நான் தேகத்துக்கு வேறானவன் தெரியும். அப்படி தெரிஞ்சாலும் கூட நம்ம என்ன பண்றோம்? நம்மளை கர்த்தான்னு நினைக்கிறோம், கர்த்திருவ. கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஐயோ என் கர்ம நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு நம்ம கர்மத்தை எல்லாத்தையும் அனுபவிக்கிற போக்தாவா நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி நம்ம பிறந்ததா இறந்ததா நமக்குள்ளார நிறைய விகாரங்களை எல்லாத்தையும் நமக்குள்ளார பார்க்கிறோம். இது மாதிரி பார்க்கக்கூடியதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்? ஆனா கூடவே நம்ம என்ன பண்றோம்? ஆத்மான்னு ஒண்ணு தனியா இருக்குன்னு தெரியும். நமக்கு என்ன தெரியும்? ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, தேகத்துக்கு வேறான்னு தெரியும். இந்த தேகத்தை விட்டுட்டு நம்ம வேற ஜென்மத்துக்கு போவோம்னு தெரியும். ஆனா கூடவே வந்து பாத்தீங்கன்னா கர்த்திருவமும் இருக்கு, போக்திருத்துவமும் இருக்கு. கூடவே என்ன இருக்கு அப்படின்னா தர்ம அதர்ம விவேக பூர்வகோ. நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம்? தர்மிகளா இருக்குமா? ஆமா, தர்மிகளா இருக்கிறதுனால தான் இந்த பாக்கியம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீவன் முக்தி விவேகம்ன்ற ஒரு கிரந்தத்தை படிக்கிறதுக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு. இது ரொம்ப பெரிய ரொம்ப ஹெவியான சப்ஜெக்ட். இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்துக்கு முன்னாடி படிக்க வேண்டிய கிரந்தம் இது. அப்ப இதை ஒருத்தருக்கு ஆமா மனனத்துல உச்சம், மனனத்திலேயே உச்சமான கிரந்தம் இது. அப்ப இதை கேட்கறதுக்கு ஒருத்தருக்கு பாக்கியம் கிடைச்சிருக்குன்னா, நீங்க ஈஸியா கிடைச்சிருச்சுன்னா சுவாமி நம்ம வந்து சுவாமிக்கு ஒரு மெசேஜ் அனுப்பணும், உடனே சுவாமி ஓகே சொல்லிட்டாரு அப்படின்லாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு இந்த புத்தி வரணும், இதை கூட்டி வைக்கணும் அப்படின்னா பகவான் ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. அப்படின்னா கோடிக்கணக்கான ஜென்மங்கள்ல அங்கங்க கொஞ்சமா பண்ண புண்ணியம் எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்ப பலனா ஒரு வேதாந்தத்தை நல்ல முறையில கேட்கறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. நீங்க ஏதோ ஒரு மெசேஜ் போட்டு சுவாமி வந்து அலோவ் பண்ணிட்டாருலாம் நினைக்காதீங்க. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கர்மா புண்ணிய கர்மா பண்ணிருக்கோன்னு தெரியாது. இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்துதான் இப்ப சான்ஸ் கிடைச்சிருக்கு.
அப்ப நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தர்மிகளா இருக்கும். நமக்கு நல்லது கெட்டது புண்ணியம் பாப்பம் நல்லா தெரியும். பாப்பத்தை பண்ணுவோமா? பாப்பாத்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து பாடமே கேட்க முடியாது. இப்போ 85 பேர் உட்கார்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 65 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் பாடம் கேட்கறதுக்கான ஒரு சாமர்த்தியம் பாப்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பவிக்கவே சம்பவிக்காது. அப்ப யாருக்கு சம்பவிக்கும்? தர்ம அதர்ம விவேக பூர்வகோ. நமக்கு எல்லாத்துக்கும் தர்மம் இது அதர்மம் எதுன்னு தெரியும். அதர்மத்தை பண்றது இல்லை, ஏதோ தெரியாம நடந்தா உண்டு. ஆனா அதர்மியா யாரும் இல்லை, எல்லாம் தர்மியா இருக்கும். தர்ம அதர்ம விவேகம் நமக்கு இருக்கு. தர்ம அதர்ம விவேகம் நமக்கு இருக்கு. ஆனா என்னன்னா, நான் கர்த்தான்னு நினைக்கிறேன், நான் போக்தான்னு நினைக்கிறேன், கூட வந்து தேகத்துக்கு அந்நியமா ஆத்மா ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படிலாம் நினைச்சுக்கிட்டு மோட்ச சாதன அனுஷ்டான நிரூபண லட்சணம் யோகா. இப்போ ஒரு குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி பகவத்கீதையெல்லாம் ஃபுல்லா எடுத்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 காரியம் தான். ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரன். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் எந்த கர்மா பண்ணாலும் ஈஸ்வரன் பண்றார், நான் பண்ணல. ஈஸ்வரன் உள்ள இருந்து பண்றார், நான் பண்ணல. நான் பண்ற கர்மத்தோட பலன் எல்லாம் ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம்னு உங்களை பண்ண சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஓங்கார ஜபத்தை வந்து பாத்தீங்கன்னா நித்தியம் பண்ணுங்கன்னு சொல்றேன். கொஞ்சம் பிராணாயாமத்தை பண்ணிக்கங்கன்னு சொல்றேன். பஞ்சமகா யஜ்யத்தை ஆசை இல்லாம நித்தியமா பண்ணுங்கன்னு சொல்றேன். இது மாதிரி சொல்றதெல்லாம் என்னது? கூட வேதாந்தமும் கேட்டுங்க, கூட நிஷ்காமியமா எல்லாத்தையும் பண்ணுங்கன்னு சொல்றேன். இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மோட்ச சாதன அனுஷ்டான மோட்சத்துக்கான சாதனங்கள் எது? நிஷ்காமிய கர்மயோகம், பஞ்சமகா யஜ்யங்கள் முதலிய கர்மங்கள் ஈஸ்வரார்ப்பணமா பண்றது. கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா உபாசனையா கொஞ்சம் ஓங்கார உபாசனை, கொஞ்சம் பிராணாயாமத்தெல்லாம் வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா யஜ்யம் தானம் தபஸை வந்து பாத்தீங்கன்னா நித்தியமா பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதெல்லாம் எதுக்காக? கூட சுவாத்தியாயத்தையும் பண்றது. இது எல்லாம் என்னது அப்படின்னா மோட்ச சாதன அனுஷ்டானத்தை வந்து பாத்தீங்கன்னா நிரூபண லட்சண. அதை அடையறதுக்காக நம்ம என்னெல்லாம் பண்றோமோ அதுக்கு பேரு யோகம். யோகம்னா என்னது? நிஷ்காமியம் பண்ணணும். நீங்க காமியப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா எந்த கர்மமாவது பண்ணினீங்க அப்படின்னா ஞானத்துக்கு விரோதம் ஆயிடும். இந்த ஞானம் டைஜஸ்டே ஆகாது உங்களுக்கு. அதே நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல சுகர் பேஷண்ட் வந்து 400ல இருக்கு. அவர் பாட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அல்வாவும் நல்ல குலோப் ஜாமுனும் எடுத்து 1/2 கிலோ எடுத்து உள்ள விட்டாருன்னா என்ன ஆகும்? போச்சு. டெய்லி வந்து 1/4 கிலோ சாதுக்கள் தான் பண்ணுவாங்க ரிஷிகேஷ்லாம். சுகர்லாம் வந்துடும். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போனார். எனக்கு தெரிஞ்ச ஒரு சாது இறந்து போனார். ஏன் இறந்து போனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முடிவு பண்ணிட்டார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வச்சுக்கிட்டு இந்த சரீரத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோ ஸ்வீட்டை வாங்கினார். வாங்கி சாப்பிட்டார், போயிட்டார். அவ்வளோதான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மோக்ஷார்த்தியா இருக்கீங்க அப்படின்னா, மோட்ச அனுஷ்டானத்துக்குள்ளார வந்துட்டீங்க அப்படின்னா அப்போ 2 தான் சித்திக்கும். காமிய கர்மங்களும் ஞானமும் சேர்த்து சம்பவிக்க முடியாது. அதுக்கு பேர் ஞான கர்ம சமுச்சயம்னு பேர். ஞானமும் கர்மமும் ஒன்று சேரவே சேராது. விஷத்தை குடிச்சுக்கிட்டு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா விஷத்துக்கான முறிவு பண்றதுக்கான மருந்தையும் சாப்பிட்டா எப்படி வந்து தப்பா இருக்குமோ அது மாதிரி இது சாஸ்திரத்துல நிஷேதம். அதே நேரத்துல யாரு வந்து பாத்தீங்கன்னா சுவாத்தியாயத்தை பண்ணிக்கிட்டு ஞான அபியாசத்தை பண்ணிக்கிட்டே கூட வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வேணா ஈஸ்வரார்ப்பணம்னு பண்ணினீங்கன்னா உங்க கர்மங்களை எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு காலையில 18th சாப்டர் பார்த்துக்கோம்ல. 18வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா 11வது ஸ்லோகம் 10வது ஸ்லோகம் பார்த்து முடிச்சிருக்கோம். 10வது ஸ்லோகத்துல சாத்விக தியாகம் அப்படின்னு ஒரு சந்நியாசம்னு ஒன்று சொல்லியிருக்கு. சாத்விக சந்நியாசம் அப்படின்னு கர்ம பலன்களை விட்டுட்டு அபிமானத்தை விட்டுட்டு கர்மத்தை ரெகுலர் என்ன உண்டோ அதை பண்ணிக்கிட்டே ஆத்ம ஞான அபியாசத்தையும் பண்ணீங்கன்னா அதுதான் ஸ்ரீகாரம். அப்போ அது வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சு. அப்போ அவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகா. இந்த விஷயமா நீங்க பண்ணினீங்கன்னா அதுக்கு பேர் யோகம்னு பேர். தத் விஷயா புத்திகி யோக புத்தி. யோக புத்தினா என்னது? சமத்துவம். யோக உச்சியதே. யோகம்னா என்ன அப்படின்னா கீதாச்சாரியார் சொல்ற 2வது சாப்டர்ல சமத்துவம் யோக உச்சியத்தை. யோகம் என்பது வந்து பாத்தீங்கன்னா சமத்துவம், சமநிலை. அந்த சமநிலை எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணமா எது வந்தாலும் லாபமோ நஷ்டமோ வெற்றியோ தோல்வியோ எது நடந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர இச்சானே போட்டு நான் பண்ற எல்லா கர்மங்களும் ஈஸ்வரனுக்குன்னு பண்ணிக்கிட்டு எது கிடைச்சாலும் ஈஸ்வர பிரசாதம்னு எடுத்தீங்கன்னா ஒரு டைம்ல என்ன ஆயிடும்? கொஞ்ச நாள்லயே மனசு வந்து பாத்தீங்கன்னா சமநிலைக்கு வந்துடும். அப்ப சமநிலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அதுதான் ஆத்ம ஞானத்தோட யோக்கியதாவை கொடுக்கறது.
இது மாதிரி மோட்சத்துக்கு சாதனமா இருக்கிற முதல் ஸ்டெப் இந்த கர்மயோகத்தை அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டு தர்மியா இருந்துக்கிட்டு அதர்மத்தை விட்டுட்டு தர்மத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு, ஆனால் கூட என்ன இருக்கு, கருத்துருத்துவம் இருக்கு, போக்திருத்துவம் இருக்கு, கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேகத்துக்கு அந்நியமா ஆத்மான்னு ஒன்று இருக்குன்னு வேற தெரியும். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா கருத்துருத்துவம் போக்திருத்துவம் இந்த தோஷம் வச்சிருக்கோம், இன்னும் போகலை நமக்கு. தர்மத்தை பண்ணிக்கிட்டு நிஷ்காமிய கர்மயோகத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த புத்திக்கு பேர் யோக புத்தி. இந்த யா சா ஏஷாம் கர்மினாம் உச்சிதா பவதி தே யோகினக. இந்த விதத்துல யாரு தன்னோட லைஃப் ஸ்டைல்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பேரு யாரு பேரு, யோகின்னு பேர். தலையில நிக்கிறவன யோகின்னு சொல்லலை இங்க. யோகினா வந்து பாத்தீங்கன்னா ஆசனம் பண்ணிட்டு இருக்க ஒரு யோகி அப்படின்னு எடுத்துக்காதீங்க. யோகினா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வ கர்மங்களோடையும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிக்கிட்டு மோட்ச சாதனமா இருக்கிற இந்த வேதாந்த சிரவணத்தையும் பண்ணிக்கிட்டு நான் கர்த்தான்ற புத்தியும் நான் போக்தான்ற புத்தியும் போறதுக்கான காரியத்தை பண்ணிட்டு இருக்கோம். அந்த காரியத்தை யார் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு பேர் யோகிகள் அப்படின்னு பேர். கர்மத்தை விட்டுட்டு இப்ப என்ன மாதிரி இருக்கிறவங்களா என்ன பண்றாங்க, திருட பரோட்ச ஞானத்தோட வேற எந்த கர்மத்தையும் பண்ணாம சதா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஞான விஷயத்திலேயே தொடர்ந்து அதையே ஓட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு பேரு சாங்கியர்கள்னு பேர். அப்ப சாங்கியர்கள் சன்னியாசிகளா இருக்கும், ஞானிகள் வந்து இங்க யோகிகள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் யோகிகளா பிராக்டிஸ் பண்றீங்க. இந்த ரெண்டு பேர் இருக்கும். ததாச்ச பகவதா விபக்தே துவே புத்தி நிர்திஷ்டே. இதை வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்ண போறார், அடுத்த பாஷ்யம் நம்ம 3வது சாப்டரோட பாஷ்யம் பார்க்க போறோம். அதுல வந்து ஆச்சாரியர் என்ன பண்றார், ஆரம்பத்திலேயே 3வது சாப்டரோட ஆரம்பத்திலேயே ரெண்டு புத்தியை வந்து ததாச்ச பகவதா, அது போலவே பகவானும் கூட துவே புத்தி நிர்திஷ்டே, ரெண்டு புத்தியை வந்து பாத்தீங்கன்னா சொல்றார். அப்ப நல்லா தெரியணும், ஒன்னோட ஒண்ணு கலக்காது, மனசுல வச்சுங்க. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசினஸ் பண்றவங்க நிறைய பேர் என்கிட்ட வந்தாங்க, சாமியை வச்சு ஏதாவது பிசினஸ் பண்ணலாமா அப்படின்னு நிறைய புத்தி. ஏன் அப்படின்னா ஸ்பிரிச்சுவலையும் பிசினஸா பாக்குறவங்க. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் ஸ்பிரிச்சுவல் வாஸ்தவத்துல ஸ்பிரிச்சுவலா அவங்கள மட்டும் உள்ள விட்டு மீதி இவங்க எல்லாத்தையும் பேன் பண்ணிட்டேன். நிம்மதியா இருக்கேன் இப்போ. ஏன் அப்படின்னா இந்த பிரவൃத்தியும் நிவர்த்தியும் என்ன ஆகாதுன்னு கேட்டீங்கன்னா ஒன்னா சேரவே சேராது, மனசுல புரிஞ்சுது. ரெண்டு பேரோட இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் மேனோட ஆட்டிடியூடு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலி வேற, ஒரு ஞானியோட ஆட்டிடியூடு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலி வேற. இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு சேர்ந்திருந்தா ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடும் உங்களுக்கு. பிரவೃத்தினா வேற, நிவர்த்தினா வேற. ஆச்சாரியர் பின்னாடி சொல்லுவார், சங்கரர் வந்து சொல்றாரு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாஷையை நம்ம பாக்குற பாஷையத்துல சொல்ல போறார். கதி ஸ்திதி யுகபத்தின சம்பவத்தக அப்படின்ற, நடக்கிறதும் நிக்கிறதும் ஒரே சமயத்துல சம்பவிக்காது. நடந்தா நிக்க முடியாது, நின்னா நடக்க முடியாது. இந்த ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கார்ல போயிட்டு இருக்கும் போது ஒரே டைம்ல ஆக்சிலேட்டரையும் கொடுத்து ஒரே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பிரேக்கையும் மிதிச்சா என்ன ஆகும், வண்டி அப்செட் ஆயிடும். இதே தான் வந்து பாத்தீங்கன்னா லைஃப்லயே எடுத்துங்க, ரெண்டும் டிஃப்ரெண்ட் ஆனது. இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இதா இருக்கு. இப்ப நம்மலாம் எங்க இருக்கோம், நிறைய பேர் பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கோமே, நம்மலாம் எங்க இருக்கோம்னா இன்னும் நம்ம பியூரா சாங்கியர்களா மாறல. ஆனா சாங்கியர்களான மாறுறதுக்காக ஆத்ம ஞானத்துக்கான ப்ராசஸ்ல இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் புத்தின்னு வச்சுங்க. இந்த ரெண்டுத்தையும் ஆச்சாரியர் என்ன பண்றாரு, 3வது சாப்டர்ல கிருஷ்ண பரமாத்மா ரெண்டு புத்தியையும், புத்தினா தாட் ப்ராசஸ் உள்ளவங்க, இந்த ரெண்டு விதமான புத்தியையும் பிரிச்சு சொல்றார். ஏஷா தே விஹிதா சாங்கியே புத்திர் யோகம் த்விமாம் ஸ்ருணு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் வந்து 3வது அத்தியாயத்துல 3வது அத்தியாயத்துல தானே, ஆமா 2ல, ஆமா 2:30 என்னது 2:39 ஆமா போட்டிருக்கேன், கீழே போட்டிருக்கேன். ஆமா 2:39 வந்து பாத்தீங்கன்னா ஏஷாத்தே அபிஹிதா சாங்கியே புத்திர் யோகம், சாங்கியத்தை பத்தியும் உனக்கு புத்தி யோகம்னு சொல்லக்கூடியதை பத்தியும் கர்மயோகத்தை பத்தியும் இந்த ரெண்டு புத்தியை பத்தியும் நான் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட இருந்து கேட்டு தெரிந்து கொள்வாயாக அப்படின்னு 2:39 சொல்றார் ஆச்சாரியார். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, கர்மகாண்டிகள் இருக்காங்கல்ல, இப்ப நான் பேசுறது டிஃப்ரெண்டா இருக்கும். இதே ஒரு கணப்பாட்டிட்டையோ இல்லை ஒரு பூஜாரிட்டையோ போய் பேசுனீங்கன்னா அவர் வேற டிஃப்ரெண்டா சொல்லுவார். அவர்கிட்ட போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட கீதா அம்மா என்ன பண்ணாங்கன்னு கேட்டினா, பாடம் கேட்டுருக்கிறவங்க லாஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணாங்க, நான் இங்கே திருச்சி பக்கத்தில் வந்து பிரம்மாவோட கோயில் ஒன்று இருக்குது, திருப்பட்டூரில் பிரம்மா கோயில் இருக்குது, அங்கே போயிட்டு வந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா பதஞ்சலியோட ஒரு இதுவும் இருக்குது. அங்கே பதஞ்சலி அங்கே தான் சமாதி ஆனார்னு சொல்கிறாங்க.
அப்போ வந்து அந்த கோயிலுக்கு நான் போயிட்டு வந்தேன். நான் சொன்னதுனால கீதா அம்மா என்ன பண்ணாங்க, அங்கே போனாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் போனாங்க. அங்கே போயிட்டு நான் சொல்லி வச்சிருக்கேன், எங்கே போனாலும் நிஷ்காமியம் பண்ணுங்க அப்படின்னு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, போயிட்டு ஈஸ்வர பிரீத்தியர்த்தம் சங்கல்பம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சங்கல்பம்னு கேட்டால், இல்லை ஈஸ்வர பிரீத்தியர்த்தம் பண்ணுங்க அப்படின்னு. அந்த பூஜாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேய் பிடிச்ச மாதிரி ஆயிட்டாராம். என்ன இது ஈஸ்வர பிரீத்தியர்த்தம் அப்படின்னு, ஈஸ்வர பிரீத்தியத்தெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கோபமாய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள சாந்தப்படுத்தி அதுக்கப்புறம் பூஜை பண்ணுறதுக்கே பெரிய இதாகி போச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்மகாண்டிகளோட ஃபிலாசபியில் என்ன இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிஷ்காமியம்னு ஒன்று இல்லவே இல்லை. அவங்க சிலபஸ்லேயே இல்லை. நிஷ்காமியம்னு ஒன்று இல்லவே இல்லை. எந்த பூஜாரிட்ட போய் கேட்டாலும், எந்த வைதிகர்கிட்ட போய் கேட்டாலும் சங்கல்பத்தோட தான் எந்த கர்மாவும் பண்ணுவாங்க. சங்கல்பம் இல்லாம ஒரு கர்மாவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பூஜை கூட வந்து பாத்தீங்கன்னா சம்பவிக்காது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காமம் சொல்ல முடியுமா? ஆனா கீதா என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மத்தை விட்டுட்டு கர்ம யோகத்துக்கு வந்தவன். அந்த கர்ம யோகத்துக்கு வந்தவன் ஒரு கேட்டகரி, அவன் மோட்ச அனுஷ்டானத்துல இருக்கான். அப்ப கர்மி புண்ணியத்தை அடைஞ்சு, அவன் கர்மத்தை பண்ணி புண்ணியத்தை அடைஞ்சு என்ன பண்ணுவான், சொர்க்கத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப கர்மகாண்டிகளோட லிமிட்டேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொர்க்கம் வரைக்கும் தான் அவங்களை கொண்டுட்டு போக முடியும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்றோம், கர்ம யோகத்தை பண்ண ஆரம்பிச்சுன்னா மோட்சத்துக்கான சாதனமா பண்றோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால்தான் ஆச்சாரியர் சொல்றாரு, 2 விதமான புத்திகளை வந்து பாத்தீங்கன்னா என்னிடம் கேட்டு தெரிந்து கொள்வாயாக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து சொல்றாரு. இதோட இங்க நிக்கட்டும், நாளைக்கு மீதியை நம்ம பார்க்கலாம். இதோட கண்டினியூட்டி அப்படியே மெதுவா போங்க. இப்ப நம்மளை பத்தி தான் பேசிட்டு இருக்கு. இப்ப நம்ம எந்த கேட்டகரியில நிக்கிறோம் அப்படின்னா, இன்னும் கர்மயோகம் யாரெல்லாம் பண்ணலையோ அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோட்ச சாதனம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சன்னியாசம் தூரம். இன்னைக்கு பாட்டம் முடிஞ்சா வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பாட்டம் வந்து கீதாவோட 18வது சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல இப்போ 5 மணிக்கு மேல போட்டாச்சு. இன்னைக்கு கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா சாத்விக தியாகம் என்ன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 9வது ஸ்லோகம் 9வது ஸ்லோகம் இன்னைக்கு பாட்டம் காலையில நடந்திருக்கு. யாரெல்லாம் கேட்கணுமோ அவங்கெல்லாம் கேட்டா தெரிஞ்சிடும். மோட்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் காரியமே கர்ம பலனை வந்து பாத்தீங்கன்னா பகவான்கிட்ட சமர்ப்பணம் பண்றது. 2வது வந்து பாத்தீங்கன்னா நான் பண்ணல அப்படின்னு கர்த்திருவத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி பண்றார் உள்ள இருந்துகிட்டு, அந்தர்யாமியா இருந்துகிட்டுன்னு கர்மத்தையே சுவாமி மேல போடுறது. இந்த 2த்தையும் பிராக்டிஸ் பண்ண மனசு வந்து பாத்தீங்கன்னா நல்லா குவைட் ஆகி எந்த ஒரு சுகதுக்க அனுபவங்களும் இல்லாம குவைட்டா பிரசன்னமா வந்து பாத்தீங்கன்னா செட்டில் டவுன் ஆயிடும். அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா கர்மம் வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி ஆயிடும். கர்மம் பண்ற அவசியம் இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் கண்ண மூடி உட்கார்ந்து அகமன்ற ஸ்புரணத்துல ஆத்ம நிஷ்டைக்காக ஒருத்தர் உட்கார முடியும். அப்ப ஆத்ம ஞான நிஷ்டைக்கு யாரெல்லாம் போகணுமோ அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2 காரியத்தை பண்ணி ஆகணும். கிரகஸ்தாசிரமத்துல இருந்தே சாத்விக தியாகத்தை பண்ண முடியும். வேஷதாரியான சன்னியாசம் தேவையில்லை. நமக்கு தேவை என்ன அப்படின்னா, வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு பேரை மாத்திக்கிட்டு சன்னியாசம்லாம் தேவையில்லை. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கோம். கர்ம பலன்களை எதை பண்ணாலும் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிக்கிட்டு யோகியா மாறிடுங்க. தஸ்மாத் யோகி பவ. அதனால வந்து பாத்தீங்கன்னா யோகியாக ஆவாயாக அப்படின்னு கிருஷ்ணரே அனுகிரகம் பண்றார், கமெண்ட் பண்றார். அப்ப நம்ம முதல்ல யோகி ஆகணும். யோகினா என்னது? கர்ம பலனை சுவாமி இடத்துல சமர்ப்பணம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மெச்சூரிட்டி வரும்போது நாம் பண்ணல, ஈஸ்வரன் உள்ள இருந்து பண்ண வைக்கிறார், நான் இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும்தான் அப்படின்னு. 2வது கூட இந்த ஆத்ம ஞானத்தையும் படிக்க தெரிஞ்சிடும். கொஞ்சம் போகும்போது தெரியும், நானும் பண்ணல ஈஸ்வரனும் பண்ணல. கீதால 5வது சாப்டர்ல வரப்போகுது, ந கர்த்திருவம் ந கர்மாணி லோகஸ்ய சிஜதி பிரபு ந கர்ம பல சயோகம் சுபாவஸ்து பிரவர்த்தத்தை அப்படின்னு 5:14 சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் பகவான் வந்து பாத்தீங்கன்னா கர்மாவையும் படைக்கல, கர்த்திருவத்தையும் படைக்கல, கர்ம பலனை கூட்டி வைக்கவும் இல்லை. நம்ம இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கோம், பகவான் தான் கூட்டி வைக்கிறார்னு சொல்றோம். அந்த கூட்டி வைக்கிற காரியத்தையும் அவர் பண்ணல. யாருக்கும் கர்ம பலனையும் அவர் கொடுக்கல. அவர் தேமேன்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு, பிரம்மஸ்வரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கார். அப்ப இதெல்லாம் யார் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் ட்ரீம் மாதிரி போயிட்டு இருக்கு. மாயா சுபாவஸ்து பிரவர்த்தத்தை, இதெல்லாம் மாயா காட்சிகள், இல்யூஷன் போயிட்டு இருக்கு. அப்படின்ட்டு நானும் பண்ணவில்லை அவரும் பண்ணவில்லை அப்படின்னு கடைசியில ஞானத்துல செட்டில் ஆகிறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தெரிய போகுது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு கன்க்ளூஷன் வந்துடும். இப்ப 18th சாப்டர்ல சொல்றாரு ஆச்சாரியார், நாளைக்கு பாடத்துல வந்துடும் உங்களுக்கு 18th சாப்டர்ல ஒரு கன்க்ளூஷன் வந்துடும். நல்ல வேதாந்தம் கேட்டா எனக்கு இனி பண்ண வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். ஆத்ம ஞானத்தோட பரிபக்குவத்துல என்ன அப்படின்னா, கண்ணு மூடி உட்கார்ந்து தான்ல எஸ்டாப்ளிஷ் ஆகிறது தான் எனக்கு பண்ண வேண்டியது. இந்த உலகத்துல எனக்கு பண்ண வேண்டிய காரியம் ஒண்ணும் இல்லை. ஏன் அப்படின்னா இது எல்லாம் இல்யூஷன், சொப்பன மாதிரி. இங்க என்ன பண்ணினாலும் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு ஒரு கன்க்ளூஷன் வந்து ஆத்ம ஞானத்துல செட்டில் ஆகுது.
நிஷ்டையை சம்பாதிக்கிறேன். அதுக்கு முதல் ஸ்டெப்பே கர்மப்பல தியாகம், அதுக்கப்புறம் கர்ம தியாகம். கர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் மேலே போடுறது, அதுக்கப்புறம் கர்மம் நடக்கவே இல்லைன்னு பார்க்கறது. அப்படி பார்த்தாதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஷ்டை சம்பவிக்கும். அப்போ யோகியா மாறணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. ஏதாவது சந்தேகம் இருந்தால் எழுதி வச்சுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கிளாரிட்டி வரணும் நமக்கு. நான் அதனால தான் திரும்பவும் இதை எடுத்துக்கிட்டு இருக்கேன். நல்லா பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா கேளுங்க. திரும்ப ஒரு வாட்டிக்கு முடிச்ச சமயம் இருந்தால் நாளைக்கு காலையில் போட்டுருவாங்க. திரும்ப உங்களுக்கு சமயம் இருக்கும். எப்போ சமயம் இருக்கும் போதெல்லாம் திரும்ப திரும்ப கேளுங்க. ஒரு டவுட் வரணும் கண்டிப்பாக. ஏன் 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 கர்மத்தை விடணும் கேள்வி வரணும். என்ன நமக்கு தெரியவே தெரியாது. ஜென்மத்துக்கு என்ன காரணம்னே தெரியாது. ஜென்மத்துக்கு காரணம் எது? கர்மா. எந்த கர்மா பண்ணாலும் என்ன ஆகும்? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனுபவம் உண்டாகும். அது வாசனையாக பதிவாயிடும் எந்த கர்மா பண்ணாலும். அப்போ கர்ம வாசனைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்மத்துக்கு காரணம். அப்போ கர்மத்தோட இது வந்து பார்த்தீங்கன்னா விட்டோம் அப்படின்னா கர்மனா பத்தியத்தை ஜந்துக்கு வித்யாச்சு விமுச்சத்தை. ஆச்சாரியர் வந்து பின்னாடி சொல்ல போறார். மகாபாரதத்தில் இருக்கிற ஸ்லோகத்தை சொல்றார். கர்மத்தினால்தான் ஜீவர்கள் பந்தப்படுகிறார்கள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கர்மனா பத்தியத்தை ஜந்துக்கு வித்யாச்சு விமுச்சத்தை. ஆத்ம ஞானத்தினால விடுபடுகிறார்கள். அப்போ ஆத்ம ஞானத்தினால விடுபடுகிறார்கள் அப்படின்னா யதிகள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சன்னியாசிகள் வந்து பார்த்தீங்கன்னா ந கர்ம குருவந்தி எதையோ பாரதர்ஷினக. சன்னியாசிகள் என்ன பண்றாங்க? வாஸ்தவ சன்னியாசிகள் கர்மத்தை ஏன் விடுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மம் ஏன் பண்றதில்ல, காமிய கர்மங்களை எதுலையுமே பண்றதில்ல, ஏன் சங்கல்பம் பண்றதில்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மத்தினால பந்தப்படுறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு கர்மத்தை பண்றதே இல்லை. எதை பண்ணினாலும் ஈஸ்வரன் பண்றார், மாயா பண்ணுது, நான் பண்ணலை அப்படின்னு ஒதுங்கிறது. ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னா நாங்கள் மோட்சத்தை பார்க்கணும். அப்ப யாரெல்லாம் இந்த சம்சாரத்தோட அடுத்த கரையா இருக்கிற மோட்சத்தை பார்க்குறாங்களோ, அதை கோலா வச்சிருக்கிறாங்களோ, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கர்மத்தை தியாகம் செய்கிறார்கள். அப்ப கர்மத்தை எடுத்தோட தியாகம் பண்ணிட்டு உட்கார்ந்தீங்கன்னா தாமச தியாகம் ராஜச தியாகம் ஆயிடும். அதனால வாஸ்தவ தியாகம் சம்பவிக்கணும்னா முதல்ல யோகியாயி மெதுவா கர்மம் கர்மயோகம், அதுக்கப்புறம் ஞானம் ஞான நிஷ்டை அப்படின்றதான் ஸ்டெப். ஹரி ஓம் ஹரி ஓம்.